எல்லாருக்கும் சமயக் துஷன்பா. நம்ம உபயோகம் பத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்ன பண்றோம் அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். என்னுடைய புஸ்தகத்துல காத்தை நம்பர் 73 சுபோபயோக லட்சணம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ முதல்ல நம்ம டிஃபரன்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். யோகம், அதுக்கப்புறம் உபயோகம், ரெண்டுத்துலயும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுட்டு. ஸோ யோகங்கிறது நீங்க மன வச்ச காயத்தால பண்ணக்கூடியது. உபயோகம் ஆத்மாவால பண்ணக்கூடிய உள்ள இருக்கிற அந்த பரிணாமம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ அது ஆத்மாவுடைய பரிணாமம் உபயோகம் அப்படிங்கிறது. ஸோ திரவ சங்கத்திலோட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஜீவோ உவ ஓகமோ ஜீவோ உவ ஓகமோ, அதாவது ஜீவன் எப்படி இருக்கு? உபயோகமயமா. உவ ஓகம. ஸோ உபயோகமயமா இருக்கு உயிர் அப்படின்னு நம்ம திரவ சங்கத்திலோட பார்க்குறோம் மாதிரி. ஸோ அப்ப நீங்க உயிர்ன்னு சொன்னாலும் சரி, ஜீவன் சொன்னாலும் சரி, இல்ல உபயோகம் சொன்னாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணு குறிப்பிடுறது தான் ஆகும் அப்படிங்கறதான். ஸோ உபயோகம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உபயோகம் சுபமா இருந்தது அப்படின்னு சொன்னா அப்ப உயிரும் சுபமான உயிரா இருக்க முடியும். உபயோகம் அசுபமா இருந்தது அப்படின்னு சொன்னா உயிரும் அசுபமா ஆயிடும் அப்படிங்கறதான். ஏன்னா ஜீவன் உபயோகமயமா இருக்கு அப்படிங்கிறது. அப்ப உபயோகம் எப்படி இருக்கோ அப்ப உயிரும் அதே மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கறதா. சோ உபயோகம் சுபமா இருந்தா உயிரும் சுபமான உயிரா இருக்க முடியும். உபயோகம் அசுபமா இருந்ததுன்னா உயிரும் உங்களுக்கு அசுபமா தான் இருக்கும் அப்படிங்கறதா. இப்ப அந்த உபயோகத்தை சுத்தி பண்றதுதான் நமக்கு என்னவா இருக்கணும், நம்முடைய லட்சியமா இருக்கணும் அப்படிங்கறதா. சோ உபயோகம் சொல்லிட்டாங்க. ஸோ சுபமா இருந்தா அது சுப உயிரா இருக்கும், அசுபமா இருந்ததுன்னா அசுப உயிரா இருக்கும் அப்படிங்கறத. அப்ப அந்த உபயோகத்தை சுத்தி பண்றது, அதை சுத்தமாக்குறது அப்படிங்கறதா நம்முடைய லட்சியமா இருக்கணும் அப்படிங்கறதா. அப்ப யோகத்தினுடைய சுத்தினால கூட நீங்க பாத்தீங்கன்னா உபயோகத்தினுடைய சுத்திய பண்ணும் அப்படிங்கறதா. நீங்க எப்படி உபயோகத்தை சுத்தி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யோகத்தை சுத்தி பண்றது மூலியமா நீங்க உபயோகத்தையும் சுத்தி பண்ண முடியும் அப்படிங்கறதா. அதே மாதிரி மேல அதுல பாத்தீங்கன்னா உபயோகம் ஆத்மாவுடைய பரிணாமம். ஸோ நீங்க வெளியில யோக மன வச்ச காயத்தால யோகத்தை நீங்க சுத்தி பண்ண உங்களுக்கு உபயோகமும் ஆத்மாவுடைய பரிணாமமா இருக்க அது இருக்கிற அந்த உபயோகமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தி ஆக முடியும் அப்படிங்கறதுதான். ஏன்னா உங்களுக்கு உபயோகங்கிறது ஆத்மாவுடைய அனன்ய பரிணாமம், பிரிக்க முடியாத பரிணாமமா இருக்காது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், உபயோகம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆத்மாவுக்கு எந்த இது பரிணாமம் பிரிக்க முடியாததா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது உபயோகம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா உயிரும் உபயோகமும் வேற வேற கிடையாது, தனித்தனியா பிரிக்க முடியாது. ஸோ உபயோகம்னா உயிர், உயிர்னா உபயோகம். ஸோ அதனுடைய பிரிக்க முடியாத குணமா இருக்கு, பரிணாமமா அது இருக்கு அப்படிங்கிறதா. அதனால சோ உபயோகம் எப்படி இருக்கும் அதை வச்சுதான் ஆத்மாவுடைய எந்த விதமான உண்மையான செயல்பாடு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது எல்லாமே அதனுடைய உபயோகத்தை பொறுத்துதான் இருக்கு அப்படிங்கறதுதான். சோ அதனுடைய ஆனா உண்மையான அதனுடைய செயல் என்னவா இருக்கு ஆத்மாவுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பார்த்தல் அறிதல் வடிவில் தான் ஆத்மாவுடைய செயல். உண்மையா நிச்சய நயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, நிச்சயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஆத்மாவுக்கு பாத்தீங்கன்னா பார்த்தலும் அறிதல் வடிவமா தான் அதனுடைய செயல்பாடு இருக்கு. ஞான தர்ஷன குண வடிவமா இருக்கு. சோ அதுதான் அதனுடைய வியாபாரம். வியாபாரம் சொன்னா உங்களுக்கு அதனுடைய காரியம் சொல்லலாம், இல்ல செயல் அந்த மாதிரி தான் சொல்லலாம். சோ அந்த செயல் தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதனுடைய உபயோகம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த உபயோகத்தோட தான் பாத்தீங்கன்னா அந்த உயிர் இருக்கு அப்படிங்கிறதா. உயிர் எப்படி இருக்கு? பார்த்தல் அறிதல் அப்படிங்கிற செயல் மட்டும்தான் செய்ய முடியும். அதால அது மட்டும்தான் செய்யக்கூடியதா இருக்கு. அதுதான் அதனுடைய உபயோகம்னு சொல்றோம். அதோடவே தான் அந்த ஜீவன் இருக்குது அப்படிங்கிறதா. சோ அதனால இங்க பாத்தீங்கன்னா அதனாலதான் உபயோகம் பத்தி இந்த காதையில பேசுறாங்க அப்படின்னு சொல்லி மகராஜ் சொல்றாரு. நீங்க உங்களுடைய உபயோகத்தை அசுபத்திலிருந்து சுபத்துக்கு மாத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உண்டாக்கிட்டீங்க, சுபமா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மனுஷ பரியாயம்
என்னவா இருக்கும், பயனுள்ள பரியாயமா உங்களுக்கு இருக்க முடியும் அப்படின்னு ஆயிடும். ஸோ எப்ப நீ அதுக்கான முயற்சி நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா, உபயோகத்திலிருந்து சுப உபயோகத்துக்கு நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அது என்னவா இருக்க முடியும், இந்த மனுஷ பரியாயம் பயனுள்ளதா இருக்க முடியும் அப்படிங்கிறதா. சுத்த உபயோகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப இப்ப வந்து அடைய முடியாததா, ரொம்ப நீண்ட தொலைவில் இருக்கக்கூடியதா, வெளியில இருக்கக்கூடிய விஷயமா, அது நம்மளுடைய இதுக்கு அப்பாற்பட்ட விஷயமா அது வந்து இருக்கு அப்படிங்கறதான். பஞ்சம காலத்துல பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு வந்து நம்மளால வந்து அந்த உயிரால வந்து அந்த சுத்த உபயோகத்தை அடைய முடியாது அப்படிங்கறதான். அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா, கிரகஸ்தனா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அது சுத்த உபயோகம் உண்டாக்குறதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படிங்கறதா. இதை வந்து முன்னாடி காத்தையிலேயே சொல்லிட்டாங்க, ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாங்க, சுத்த உபயோகம் கிரகஸ்தனுக்கானது கிடையாது அப்படிங்கறத. ஸோ அதனால வந்து சுத்த உபயோகமும் வந்து பாத்தீங்கன்னா, ஆஹ் எப்படி, யாருக்கு, யாரால, இப்படி எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து சமணருக்கு தான் ஏற்பட முடியும், முனிகளுக்கு தான் உண்டாக முடியும் சுத்த உபயோகம். அது வந்து எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, மத்தவங்களுக்கு யாருக்குமே வந்து சுத்த உபயோகம் ஏற்படுறது இல்ல அப்படிங்கறதுதான். சோ அப்ப வந்து ஸ்ராவகனுக்கு என்ன மீதி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்த உபயோகம் முனிகளுக்கு ஆயிடுச்சு, சிரமணர்களுக்கு ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஸ்ராவகனுக்கு மீதி இருக்கிறதுன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சுப உபயோகம் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறதா. சோ அப்ப அதனால வந்து இந்த புருஷார்த்தம், நம்மளுடைய உபயோகம் எப்படி இருக்கணும், அசுபத்திலிருந்து உபயோகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி, அப்படிங்கிறதுக்கான இதுதான் நம்ம வந்து பண்ண முடியும். அதுதான் நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கறதாம். ஏன்னா சுத்த உபயோகம் நமக்கு ஏற்பட முடியாது அப்படிங்கிற பொழுது, கிரகஸ்தனா இருக்கிறவங்க வந்து சுப உபயோகத்துக்கான முயற்சி, அசுபத்திலிருந்து சுபத்துக்கு மாறுறதுக்கான முயற்சியை பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து என்ன, இப்ப சுத்த உபயோகம் இல்லை அப்படிங்கிற பொழுது, ஏன்னா அது நிர்கிரந்த சமணருக்கு தான் ஏற்பட முடியும் அப்படிங்கிற பொழுது, அந்த சுத்த உபயோகத்தை அடையறதுக்கு என்ன பண்ணும், அந்த நிர்கிரந்த தன்மை அடையணும் இல்லையா. சோ அந்த நிர்கிரந்த தன்மைக்கு நம்ம வந்து பாவனா பண்ணணும். சோ அந்த சுத்த உபயோகம் இப்ப அடைய முடியாது அப்படிங்கிற பொழுது, இப்ப நம்ம என்ன முயற்சி பண்ணோம், அசுபத்துல இருந்து சுபத்துல பிரவர்த்தி பண்றதுக்கு, அதாவது அசுபத்துல இருந்து சுபத்துக்கு மாறுறதுக்கு, அதுல செயல்படுறதுக்கு முயற்சியும், அதுக்கப்புறம் நிர்கிரந்த தன்மைக்கான பாவனையும் இப்ப வந்து பண்ண முடியும். அதுதான் இப்ப வந்து ஸ்ராவகனுக்கு மீதி இருக்க சான்சஸ் வந்து இந்த சான்ஸ் தான் இருக்கு அப்படிங்கறதா. சோ அந்த மாதிரி இப்ப நீங்க நிர்கந்த தன்மைக்கு பாவனை பண்ணிக்கிட்டே அசுப உபயோகத்திலிருந்து சுப உபயோகத்துக்கு உங்களை மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, சமயம் நீங்க வந்து உங்க பரிணாமத்துல விசுத்தியை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அசுபத்தை குறைச்சி குறைச்சி சுபத்தை அதிகமாக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து ஏதாவது அடுத்த பரியாயத்துக்கு போகும்போது அங்க வந்து உங்களுக்கு வந்து நிர்கிரந்த வடிவத்தை ஏத்துக்கிற வாய்ப்பு கிடைக்க முடியும். அப்படி கிடைக்கும்போது அப்ப நீங்க வந்து அந்த சுத்த உபயோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப உங்களால வந்து அதை அனுபூதி பண்றதுக்கான வாய்ப்பும் உங்களால அப்ப அடைய முடியும் அப்படிங்கிறதா. சோ அதனால வந்து இதையும் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதாம். சோ அதனால வந்து யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுப உபயோகத்துல இருக்க முடியும், எந்த ஜீவன் கிரகஸ்த உயிர்ல கூட வந்து பாத்தீங்கன்னா, எந்த உயிர் வந்து உங்களுக்கு சுப உபயோகத்துல இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமயக் திருஷ்டி ஜீவன் தான் வந்து பாத்தீங்கன்னா, அதனுடைய உபயோகம் தான் வந்து பாத்தீங்கன்னா சுப உபயோகமா இருக்க முடியும் அப்படிங்கறதா. சோ முக்கியமா பார்க்க போனோம்னு சொன்னா, சமயக் திருஷ்டி உயிருக்கு தான் வந்து என்னவா இருக்க முடியும், உபயோகம் வந்து சுப உபயோகமா இருக்க முடியும் அப்படிங்கறதாம். மித்யா திருஷ்டி உயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா, அது உபயோகம் அசுப உபயோகமா இருக்கு அப்படிங்கறதாம். ஏன்னா உள்ளுக்குள்ள மித்யாத்துவம் இருக்கும் பொழுது, கஷாயம் அனந்தானுபந்தி கஷாயம்லாம் உதயத்துல இருக்கும் பொழுது, அப்ப அது ஆத்மா என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அது அசுப உபயோகம் தான் அதுக்குள்ள நடக்க முடியும் அப்படிங்கறதுனால, மித்யாதர்ஷி உயிர் வந்து அசுப உபயோகத்துலதான் இருக்கு அப்படிங்கறதா. ஆனா மேலும் வந்து பாத்தீங்க, சோ அந்த உயிர் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த உயிரும் உள்ளுக்குள்ள கா- கஷாயம் காரணமா, மித்யாத்துவம் உதயம் காரணமா அதுக்குள்ள அசுப உபயோகம் இருக்க முடியும். ஆனா அதே உயிர் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வெளியில வந்து பாத்தீங்கன்னா அந்த உயிர் வந்து சுப கிரியைகளை
பண்றதும் இருக்க முடியும் அப்படிங்கிறதான். சோ இப்ப உபயோகம் அசுபமா இருந்தது அப்படின்னா கூட உள்ளுக்குள்ள வெளியில அந்த உயிர் சுபக்கிரியைகள் பண்ற உயிர்கள் இருக்க முடியும் அப்படிங்கிறதா. சோ புறத்துல கிரியை சுபக்கிரியை, உள்ளுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அசுப உபயோகம் இருக்க முடியும் அப்படிங்கிறதா. சோ அசுப உபயோகத்துக்கு எது காரணமா இருக்குன்னா உங்களுக்கு கஷாய உதயம் மித்யாத்துவ உதயம் காரணமா இருக்க முடியும், அசுப உபயோகம் இருக்க முடியும். சோ அதே மித்யா திருஷ்டி உயிர் வெளியில வந்து அந்த புறக்கிரியைகள் வந்து சுப கிரியைகளை பண்ணுது. அது வந்து என்ன பண்ண முடியும், கோயிலுக்கு வர முடியும், பிரவசனம் கேட்க முடியும். எவ்வளவு சுப கிரியைகள் இருக்கோ எல்லா சுப கிரியைகளும் மித்யா திருஷ்டி உயிரும் செய்ய முடியும், சமயக் திருஷ்டி உயிரும் செய்ய முடியும் அப்படிங்கிறதா. அப்ப நம்ம என்ன பார்த்தோம் முன்னாடி, உபயோகம்ங்கிறது சமயக் திருஷ்டி உயிருக்கு உபயோகம் சுப உபயோகமா இருக்க முடியும், மித்யா திருஷ்டிக்கு உபயோகம் அசுப உபயோகமா இருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப இங்க என்ன சொல்றாங்க, சுப கிரியைகள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மித்யா திருஷ்டி உயிரும் சுப கிரியை பண்ண முடியும், சமயக் திருஷ்டி உயிரும் சுப கிரியை பண்ண முடியும் அப்படிங்கிறதா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுமே வந்து மித்யா திருஷ்டிகளும் வந்து பாத்தீங்கன்னா நிர்கிரந்த தேவனுக்கான பூஜை, அதாவது ஜன பகவானுக்கான பூஜை, அதே மாதிரி நிர்கிரந்த முனிராஜுக்கு பூஜை. அது வந்து அவங்களுமே வந்து மித்யா திருஷ்டியும் அவங்களுக்கு பூஜை பண்ணுவாங்க, சமயக் திருஷ்டியும் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான். ஆனா இவங்க 2 பேருக்குள்ள கிரி பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே கிரியை தான் பண்றாங்க, பூஜை பகவானுக்கும் பண்றாங்க, முனிகளுக்கும் பண்றாங்க, சமயக் திருஷ்டியும் பண்ண முடியும், மித்யா திருஷ்டியும் பண்ண முடியும். ஆனா அந்தரங்க அவங்க இடையில என்ன வித்தியாசம் இருக்கு, 2 பேருக்கும் மித்யா திருஷ்டிக்கும் சமயக் திருஷ்டி கிரியை என்னமோ ஒரே மாதிரி கிரியை நடக்குது, ஆனா அந்தரங்கத்துல என்ன மாதிரி வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறதாம். சோ என்ன மாதிரி வித்தியாசம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மித்யா திருஷ்டி உயிருக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா அந்தரங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அபிப்பிராயம் சரியான அபிப்பிராயமா இருக்கிறது கிடையாது, தவறான அபிப்பிராயம் அதுக்குள்ள அந்த உயிருக்குள்ள இருக்கும். கிரியை என்னமோ வெறும் இந்த கிரியை தான் பண்ணும், ஆனா உயிருக்குள்ள இருக்கிற அந்த அக இது பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பாவனை இருக்கு பாத்தீங்களா, அது இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய அபிப்பிராயம் பாவனை அது வந்து பாத்தீங்கன்னா சரியானதா இல்லாம தவறானதா கோட்டை அபிப்பிராயமா, அதாவது நல்லது இல்லாத அபிப்பிராயமா இருக்க முடியும் அப்படிங்கிறதான். சோ எதுக்காக அது அந்த சுபகிரியை பண்ணுதுன்னு சொன்னா, அந்த உயிர் மித்யா திருஷ்டி உயிர் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக பண்ணக்கூடும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அது தன்னுடைய மான கஷாயத்தை பூர்த்தி பண்றதுக்காக, தன்னுடைய மான கஷாயத்தை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக, இல்ல ஆஹ் பகவான் கிட்ட இருந்து எதையாவது அடையணும் அப்படிங்கிறதுக்காக, இல்ல ஏதாவது புகழுக்காக, மத்தவங்க தன்னை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த மாதிரி லாபத்துக்காக, அந்த மாதிரிலாம் ஏதாவது அபிப்பிராயம் வச்சுக்கிட்டு இருக்க முடியும். சோ கிரியை வந்து 2 உயிரும், சமயக் திருஷ்டி உயிரும் பண்ணுது அதே கிரியை, சுப கிரியை பண்ணுது, மித்யா திருஷ்டி உயிரும் அந்த கிரியை பண்ணுது. ஆனா 2த்துக்கும் சமயக் திருஷ்டிக்கும் மித்யா திருஷ்டிக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ரங்கத்துல அவங்களுடைய பாவனைகள்ல அபிப்பிராயங்கள்ல வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறதான். அப்போ மித்யா திருஷ்டி உயிர் இந்த மாதிரி பாவனைகளோட கூடியதான் இருக்க முடியும் அப்படிங்கிறது, இந்த மாதிரி அபிப்பிராயத்தோட இருக்க முடியும் அப்படிங்கறதான். சோ அதனால வந்து அப்படி இல்லாம அந்த மித்யா திருஷ்டி உயிர் கூட இந்த சுபக்கிரியைகள் பண்ணும் பொழுது அந்த அபிப்பிராயம் எல்லாம் வச்சுக்காம அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நிர்கிரந்த பதவிய, இந்த நிர்கிரந்த தன்மைய அடையணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தோட மித்யா திருஷ்டி உயிரும் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுபக்கிரியைகளை பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப அதனுடைய உபயோகம் அசுப உபயோகத்திலிருந்து அது சுப உபயோகமா மாறிடும் அப்படிங்கறதாம். சோ அந்த மாதிரி அது உபயோகம் மாறும்போது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சுப உபயோகம் அதுல வந்து இன்னும் விசுத்தி அதிகமாக அதிகமாக அதுக்கு வந்து என்ன கிடைக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமயக் தர்ஷனத்தால அடைய முடியும் அப்படிங்கறதாம். சோ மித்யா திருஷ்டி உயிரும் அந்த சுப கிரியைகள் மூலியமா அதனுடைய அபிப்பிராயத்துல மாற்று வரும்போது, தவறான அபிப்பிராயம் இல்லாம இருக்கும் பொழுது, அத வெறும் நிர்கிரந்த தன்மையை அடையணும் அப்படிங்கிற அந்த பாவனையோட அது பூஜைகள் எல்லாம் பண்ணும் பொழுது, மத்த சுபக்கிரியை எல்லாம் பண்ணும் பொழுது, சோ அதுக்கும் என்ன ஆக முடியும் அப்படின்னா சமயக் தர்ஷியா ஆக முடியும் அப்படிங்கறதான். அப்ப அது என்ன ஆகுது, இப்ப ஆல்ரெடி இப்ப என்னவா இருந்தது, அசுப உபயோகியா இருந்தது, இப்ப வந்து என்னவா ஆயிடுது, சுப உபயோகியா ஆயிடுது அப்படிங்கறதா.
சோ இந்த கிரியைகள் மூலம்தான். சோ மித்யாதிஷ்டி உயிர் எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னா அது சமயத்துவத்தை அடையணும்னு சொன்னா என்ன மாதிரி அடைய முடியும்? இந்த மாதிரி சுப கிரியைகள் மூலியமா அதனுடைய அபிப்பிராயம் நல்ல அபிப்பிராயத்தோட அது இந்த சுப கிரியைகள் பண்ணும் பொழுதுதான் அதால மித்யாத்துவத்திலிருந்து சமயத்துவமா ஆக முடியும், சமயக் திருஷ்டியாவும் ஆக முடியும் அப்படிங்கறதான். சோ அதனால இப்போ அது இப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப மித்யாத்துவத்துல எத்தனை நாள் இருந்தது, இப்பவும் தான் கோயிலுக்கு வந்துட்டு இருந்தது, இப்பவும் தான் பிரவச்சனம் கேட்டது, எல்லாமே பண்ணுச்சு. இப்போ அதனுடைய அபிப்பிராயத்துல நல்ல மாற்றம் காரணமா அதுக்கு என்ன கிடைச்சிருக்கு? சமயத்துவம் கிடைச்சிருக்கு. அப்ப இனிமேல்ட்டு என்ன பண்ணும்? அது பூஜை பண்றதை விட்டுருமா அப்படின்னா அப்படி விடாது இல்லையா? இனிமேல் பூஜை பண்றதையும் விடாது. சமயத்துவம் அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த உயிர் என்ன பண்ணும்? இன்னும் அதிகமா பக்தி பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னு சொன்னா பகவான் மேல பக்தி பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா இத்தனை நாள் அதுக்கு பகவான் பத்தின மகிமையோ, பகவானுடைய அந்த அவருடைய உருவமாகட்டும், இல்ல அவருடைய சுபாவமாகட்டும், அதெல்லாம் அதுக்கு நாளைக்கு அதுக்கு தெரியாம இருந்தது. இப்போ அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது சமயக் தர்ஷன் ஏற்பட்ட உடனே அது என்ன ஆகும்? பகவானுடைய பக்தியில இன்னும் அதிகமா ஈடுபட முடியும் அப்படிங்கிறதான். சோ பகவானுடைய பக்தி, பஞ்சபரமேஸ்வரி பக்தி அதெல்லாம் ஈடுபடும் அப்படிங்கிறதான். அப்போ சுபோபயோகி ஆத்மா பாத்தீங்கன்னா எல்லாமே சுபோபயோகி ஆத்மா தான். ஆத்மா இந்த எல்லா கிரியையும் பண்ணுதுன்ற மாதிரி அதே மாதிரி அசுபோபயோகி ஆத்மாவும் இதே மாதிரி செய்யுது அப்படிங்கறதா. சோ அதனால ஆனா அசுபயோகிகள் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள எந்த தவறான அபிப்பிராயமும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அந்த அசுப உபயோகி உயிர் என்ன உயிரா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப உபயோகி உயிரா மாறுது. சோ அது சுப உபயோகத்துக்கான காரணமா ஆகுது. இதே சுபக்கிரியைகள் மித்யா திருஷ்டி உயிர்களுக்கு என்னவா எதுக்கு காரணமா ஆகுது? உங்களுக்கு சமயக் திருஷ்டி ஆகிறதுக்கும் சுப உபயோகி ஆகிறதுக்கும் காரணமா இருக்கு. ஆல்ரெடி இது சுப உபயோகமா இருக்கு, சமயக் திருஷ்டி உயிரா இருக்கு அப்படிங்கிற பொழுது அந்த உயிர் உங்களுக்கு சுப உபயோகி உயிரா இருக்கு அப்படிங்கிற பொழுது அந்த உயிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரியைகள் மூலியமா அந்த சுப கிரியைகள் காரணமா அதனுடைய சுப உபயோகத்துல இன்னும் விருத்தியும் இன்னும் விசுத்தியும் ஏற்பட முடியும் அப்படிங்கறதான். சோ அப்ப சுபோபயோகம் யார் யார் பண்றாங்க? ரெண்டு பேருமே பண்றாங்க. அசுப உபயோகியும் பண்றாங்க, சுப உபயோகியும் பண்றாங்க. சோ அசுப உபயோகி அவங்களுடைய அபிப்பிராயத்தை மாத்திக்கிட்டு இந்த சுப கிரியைகள் செய்யறது மூலியமா அசுப உபயோகியா இருந்து சுப உபயோகியா மாறுறாங்க. அப்ப சமயத்துவத்துக்கான காரணமா அது ஆகுது. அதே மாதிரி ஆல்ரெடி சுப உபயோகியா இருக்கிற உயிரா இருக்கும் பொழுது அது இந்த சுப கிரியைகள் மூலியமா என்ன பண்ணிக்குது அப்படின்னு சொன்னா சுப உபயோகத்தை இன்னும் அதிகமாக்கிக்குது, இன்னும் அது விசுத்தியும் அதிகமாக்கிக்குது அப்படிங்கறதா. அப்போ இந்த சுப உபயோகி கிரியை எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எதை பத்தி இங்க பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா தானம்மி பா சுசிலேசு அப்படிங்கலாம். சோ தானமும் சுசீலம் தான் உங்களுக்கு அந்த சுப கிரியைகளா இங்க பேசுறாங்க. சோ தானம் எல்லாருக்கும் தெரியும். சோ அவங்க தானத்திலையும் அப்ப சுபோபயோகி உயிர் பாத்தீங்கன்னா தானத்திலையும் அது பாத்தீங்கன்னா ரத்ஹோனா அதாவது அதுலயும் அது மூழ்கி இருக்கும், ஈடுபட்டு இருக்கும் அப்படிங்கலாம். அதே மாதிரி சுஷீலத்திலையும் அது ஈடுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ சுஷீலம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு நம்ம படிக்கிறோம்ல, சீல விரதம்லாம் படிக்கிறோம். சீலம்னு பாத்தீங்கன்னா என்ன ஒரு விரதம் எடுத்துக்கிறோமோ அந்த விரதத்தை பாதுகாக்கிறாங்க. விரதத்தை சுத்தி வேற அதுக்கான வேற துணை விஷயங்களையும் நம்ம அதுக்கு பாதுகாப்பா செய்யறோம் இல்லையா? சோ அந்த மாதிரி பாவனைகள் ஆகட்டும், அந்த விஷயங்கள் ஆகட்டும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா சீலம் அப்படின்னு சொல்றோம். சோ விரதத்தை ரட்சணை பண்றது. சோ விரதத்தை ரட்சணை பண்றதுக்கான பாவனைகள் அதை ஒட்டின அந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீலமா இருக்க முடியும். சோ விரதத்துக்கான பாதுகாக்கிறதுக்கும் சரி, அதே மாதிரி விரதத்துல தோஷம் ஏற்படாம இருக்கிறதுக்கான அந்த மாதிரி பாவனைகள் அதை நம்ம கடைப்பிடிக்கிறது, அதே மாதிரி மத்த குணங்களை பரிபாலிக்கணும்ல அதுக்கு ஃபாலோ பண்றப்ப இந்த விரதத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா அது சம்பந்தப்பட்ட விஷயமா வேற வேற விஷயம் அதுக்கு துணை காரணமா இருக்கக்கூடிய விஷயங்களும் அந்த துணை காரணமா இருக்கக்கூடிய குணங்களையும் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு தரிக்கும் போது இல்ல உங்களுக்குள்ள அடாப்ட் பண்ணிக்கும் பொழுது அது பாத்தீங்கன்னா ஷீலபாவம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம பாக்குறோம், நம்ம பிரம்மச்சரிய விரதம் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா கூட சோ பிரம்மச்சரிய விரதத்தை காப்பாத்துறதுக்கு என்னென்ன பண்றாங்க?
பண்றாங்க. ஸோ அது அவங்க வந்து இவங்களோட பேசக்கூடாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, உருவத்தை பார்க்கக்கூடாது, கதை கேட்கக்கூடாது, இந்த இது பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் சில பார்க்குறோம். நம்ம வேதங்கள் படிக்கும் போதே பார்க்குறோம். அதுக்கான அதிசாரங்கள் பத்தி எல்லாம் படிக்கிறோம். ஸோ அதை காப்பாத்துறதுக்கு அந்த பாவனைகளையும் சேர்த்து பண்ணும்பொழுது ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சீலமா இருக்கும் அப்படிங்கிறதான். ஸோ அதனால வந்து சுப உபயோகி வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்காங்க, தானம் முதலான காரியத்திலையும் அவங்க வந்து மூழ்கி இருக்காங்க, ஈடுபடுறாங்க. அதே மாதிரி விரதத்திலையும் சீலத்திலையுமே அவங்க வந்து அதுல ஈடுபடுறாங்க, அதுல பக்தி காட்டுறாங்க, இல்ல அதுல இது மூழ்கி இருக்காங்க. அந்த மாதிரிலாம் வந்து நம்ம அதை சொல்லலாம். ஸோ சுப உபயோகி அடுத்த கட்டத்துக்கு அது மூலியமா அதுல நகர்றாங்க அப்படிங்கிற. ஸோ இப்ப சுபக்கிரியைங்கிறது எதுவா இருக்கு உங்களுக்கு? தானமும் சீலமும் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது. ஆனா அதே தானத்தையும் இந்த விரதங்களையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மித்யா திருஷ்டி உயிர் கூட வந்து பாத்தீங்கன்னா இது 2 கிரியைகளும் இந்த சுப கிரியைகளை பண்ண முடியும். தானமும் மித்யா திருஷ்டி பண்றான், மித்யா திருஷ்டி தானமும் பண்றான், விரதங்களையும் அவங்களால ஏற்க முடியும் அப்படிங்கிறதா. ஸோ அதனால வந்து அவங்களுமே அதை எல்லாமே செய்ய அந்த கிரியைகள் சுப கிரியைகளை பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால மித்யா திருஷ்டியும் இந்த மாதிரி காரியத்தை பண்ண முடியும். சமயக் திருஷ்டியும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கிரியைகளை பண்ண முடியும். ஸோ மித்யா திருஷ்டி தன்னுடைய நல்ல அபிப்பிராயத்தோட இதே கிரியைகள் செய்யும் பொழுது அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமயக் தர்ஷனத்துக்கான காரணமாகுது. அதே சமயக் திருஷ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயக் தர்ஷனத்துக்கான விருத்தி காரண விஷயமா அது வந்து இருக்கு அப்படிங்கறதாம். ஸோ இந்த கிரியைகள் செய்யறது மூலியமா ஸோ அது மூலியமா அவங்க வந்து என்ன பண்றாங்க, இன்னும் மேல முன்னேற முடியும். எதுல? விரதத்துல, சாரித்திரத்துல, கொடுக்கக்கூடிய அந்த சுப உபயோகத்துல இன்னும் அதிகமா மூழ்கும் போது அவங்க வந்து இன்னும் மேலுமே அடுத்த கட்டத்துக்கு சின்ன சின்ன விரதங்கள் இருப்பாங்க. அப்போ உபவாசம் முதலான பண்றது அதெல்லாம அவங்களால வந்து பண்ண முடியும். அதுலயும் அவங்க வந்து அதெல்லாம் கூட வந்து ரொம்ப ருச்சியோட அதை வந்து செய்யறவங்களா இருப்பாங்க அப்படிங்கறதான். ஆனா இந்த உபவாசம் இதெல்லாம் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே மித்யா திருஷ்டி கூட இருக்க முடியும் அப்படிங்கிறது. ஆனா அந்தரங்கத்துல அவங்களுக்குள்ள என்ன பரிணாமம் இருக்கு மித்யா திருஷ்டி உபவாசம் இருக்கிறதுக்கும் சமயக் திருஷ்டி உபவாசம் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது அப்படிங்கிறதாம். சோ சமயக் திருஷ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த சமயக் திருஷ்டி உயிரா இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள வந்து நல்ல பாவனைகள் இருக்கணும். அதாவது தனக்கு வந்து நிர்கிரந்த இது கிடைக்கணும், ஆத்ம கல்யாணம் நடக்கணும், அந்த மாதிரி பாவனை எல்லாம் இருக்கணும், கர்ம நிர்ஜரிக்கு காரணமா இருக்கணும் அப்படிங்கிற பாவனை இருக்கும். ஆனா சாதாரணமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாதாரணமா உபவாசம் எடுத்துக்கிறவங்க எல்லார்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பாவனை இருக்கும்னு சொல்ல முடியாது அப்படிங்கறதான். சமய தர்ஷனத்துக்கான பாவம் இருக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது அப்படிங்கறதான். தசலட்சணத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் அந்த மாதிரி உபவாசம் எடுக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். நான் பண்றேன் 10 நாள் உபவாசம் பாக்குறோம், தண்ணி எதுவுமே இல்லாம இருக்கிறது 5 நாள் 10 நாள் அந்த மாதிரி உபவாசம் இருக்கலாம் பார்க்கலாம். ஆனா அதுல வந்து நம்ம இந்த உபவாசம் இருக்கிறதுனாலே அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க அந்த உபவாசத்தை வந்து ஆத்ம சுத்திக்காக, இல்ல கர்ம நிர்ஜரைக்காக, இல்ல தன்னுடைய சமயக் தர்ஷனத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உபவாசத்தை இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்னன்னு சொன்னா எல்லாரும் உபவாசம் இருக்கிறாங்க, நானும் உபவாசம் இருக்கிறோம், அவ்வளவுதான். தசலட்சுமி வந்தா உபவாசம் இருக்கணும் அப்படிங்கிற பாவனை மட்டுமே இருக்குமே தவிர ஏன் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த உயிர்களுக்கு அது மாதிரி இருக்கணுங்கிற இல்லாம கூட இந்த மாதிரி நிறைய உயிர்கள் இருக்க முடியும். அது வந்து எல்லா உயிரையும் சொல்லல அப்படின்னு சொல்றாரு மகராஜ். சில உயிர்கள் அந்த மாதிரி இருக்க முடியும், விரதம்லாம் எடுக்கும். ஆனா அந்தரங்கத்துல வந்து அதுக்கு வந்து என்ன காரணத்துக்காக பண்றோங்கிற அந்த தெளிவான புரிதல் இல்லாம அப்படி இல்லாம அந்த உயிர்கள் இருக்க முடியும் அப்படிங்கிற. சோ நல்ல அபிப்பிராயம் அந்த உயிர்கள் கிட்ட இல்லாம கூட எதுக்காக பண்றோங்கிற அந்த அபிப்பிராயம் சரியான அபிப்பிராயம் இல்லாம கூட இருக்க முடியும் அப்படிங்கறதா. சோ இது எல்லாருக்கும் சொல்ல முடியாது, சிலருக்கு அந்த மாதிரி இருக்க முடியும். அவங்களுக்கு வந்து எதுக்கு பண்றோம் அப்படிங்கறதே தெரியாம இருக்கிறது, எதுக்காக உபவாசம் இருக்கிறோம், எதுக்காக விரதம் இருக்கணும், எதுக்காக பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாம இருக்கிறது. சோ அவங்களுக்கு என்ன ஜஸ்ட் அவ்வளவுதான், எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க, தசலட்சத்துல உபவாசம் பண்ணணும், அவ்வளவுதான். சோ அதை தாண்டி அவங்களுக்கு வந்து எந்த விதமான யோசனையுமே இருக்கிறது இல்ல அப்படிங்கறதான். சோ அதனால வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த எதுக்காக பண்றோம் அப்படிங்கிறது தெரியாம ஜஸ்ட் அந்த கிரியை மட்டும் பண்ணும் பொழுது அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சமயத்துல எப்ப வந்து அவங்க வந்து உபவாசம் இருக்காங்களோ, அந்த விரதம்லாம் இருக்காங்களோ, அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சம்யமம்,
அதாவது சம்யம் இருக்கு. அதாவது அடக்கம் அந்த நேரத்துக்கு. அது வந்து ஏன்னா அவங்க வந்து இந்திரியங்களையும், மத்த விஷயங்களையும் கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த சம்யம் நிலையில கொஞ்சம் இருக்கிறாங்க. கொஞ்சம் சம்யமத்தவங்க இருக்கிற சம்யமத்துல இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த மாரி பண்ணும் பொழுது, கொஞ்சம் புண்ணியமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு பந்தமாக முடியும். அவங்களுக்குள்ள ஸ்ரத்த பாவம் கூட ஏற்படும். ஏன்னா பகவான கும்பிடுறாங்க. இதெல்லாம் இருக்கு. அப்ப அது பண்ணும்போது, பகவான் கிட்ட அந்த ஸ்ரத்த பாவமும் அவங்களுக்குள்ள இருக்க முடியும் அப்படிங்கிறதான். அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள வந்து அதனுடைய பிரயோஜனம், எதுக்காக உபவாசம் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த பிரயோஜனம் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த உபவாசம் பண்றது வந்து என்னுடைய ஆத்மாவுடைய சுத்திக்காக, என்னுடைய 5 இந்திரிய விஷயங்கள்ல இருந்து நான் தப்பிச்சுக்கிறதுக்காக அப்படிங்கிற அதே மாதிரி கர்ம நிர்ஜரைக்காக. அப்ப நான் பண்ணும்போது எனக்கு அசங்கியாத மடங்கு கர்ம நிர்ஜர ஆகுது அப்படிங்கிற அந்த பிரயோஜனம் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னா, பிரயோஜனம் தெரிஞ்சு அந்த பிரயோஜனத்துக்காக உபவாசம் பண்ணாங்க. அந்த மாரி விரதம்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரயோஜனம் உங்களுக்கு வந்து மோட்ச மார்க்கத்துக்கான காரணமா இருக்க முடியும். பிரயோஜனம் தெரியாம, அதனுடைய எதுக்காக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த காரணமும் தெரியாம, வெறும் உபவாசம் அதெல்லாம் இருக்கும் பொழுது, அவங்களுக்கு என்ன ஆகுது, அந்த இது காரணமா கொஞ்சம் அவங்களால சம்யமத்துல இருக்க முடியுது. கொஞ்சம் புண்ணிய பந்தம் ஆகுது. அவங்களுக்குள்ள ஸ்ரத்தை ஏற்படுது. ஆனா, அது வந்து மோட்ச மார்க்கத்துக்கான காரணமா அது இருக்கிறது கிடையாது அப்படிங்கிறதான். அதனால இத வந்து நம்ம எப்பவுமே வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படிங்கிறதான். எல்லா கிரியைகளும் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து சுப கிரியைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மித்யா திருஷ்டியும் பண்ண முடியும். சுப உபயோகி அதாவது சம்யக் திருஷ்டியும் இந்த கிரியைகள செய்ய முடியும் அப்படிங்கிறதாம். அப்ப 2 பேருமே இந்த கிரியைய செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப எப்ப வந்து அது மித்யா திருஷ்டி உயிரா, சம்யக் திருஷ்டி உயிரா, எத வச்சு வித்தியாசம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு உள்ள இருக்கிற பாவனை தான். அதுதான் அதனுடைய பிரயோஜனம் தெரிஞ்சுகிட்டு பண்றது. எந்த உயிர் வந்து பிரயோஜனத்தை தெரிஞ்சுகிட்டு பண்ணுதோ, அந்த உயிர் வந்து மோட்ச மார்க்கத்துல முடியும். அது சமயக் திருஷ்டி உயிரா இருக்க முடியும். அதனுடைய பிரயோஜனம் தெரியாம வெறும் அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் இந்த மாரி இந்த பருவம் வருது, இது வருது, இந்த திதியில நான் விரதம் இருக்கணும், இதுக்கு உபவாசம் இருக்கணும், நான் இந்த விதி எடுத்திருக்கேன், அது சதுர்தசி விரதம் எடுத்திருக்கேன், தசலட்சண விரதம் எடுத்திருக்கேன். அதே மாரி எல்லா விரதமும் நீங்க ஆஷானிக விரதம் ஆகட்டும், எந்த விரதமா இருந்தாலும் ஜஸ்ட் எல்லாரும் பண்றாங்க. நானும் அந்த விரதத்தை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய பிரயோஜனம் தெரியாம எதுக்காக பண்றோங்கிற அந்த லட்சியம் இல்லாம பண்ணும் பொழுது அது வந்து உங்களுக்கு வந்து எதுக்கு காரணமா இருக்கிறதுல மோட்ச மார்க்கத்துக்கான காரணமா அது இருக்கிறது இல்ல அப்படிங்கிறதா. அதனால இது ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படிங்கிறதா. இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அத்தியாத்ம கிரந்தம்லாம் கொஞ்சம் நிறைய படிச்சவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நிறைய நிறைய தடவை படிச்சுட்டாங்க. அத்தியாத்ம கிரந்தம், சமயசாரம் மாதிரி அந்த மாதிரி கிரந்தம்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்சம் அதுல நிறைய அது கேட்டாலும் பதிலாம் சொல்ல தெரியல, மனப்பாடமா சொல்லுவாங்க, எல்லாம் விளக்கம்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து இந்த சுப உபயோக கிரியை எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மித்யா திருஷ்டி ஜீவன் கூட செய்யுது. அப்போ வந்து நீங்களும் செய்யறீங்க அப்படிங்கிற பொழுது உங்களுக்கும் மித்யா திருஷ்டி ஜீவனுக்கும் என்ன வந்து வித்தியாசம் ஆயிட முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து கேட்க முடியும். உங்களை யாரு இந்த மாதிரி வெறும் அத்தியாத்ம கிரந்தத்தை நிறைய படிச்சு படிச்சு வேற எதுவுமே செய்யாம இருக்கிற அந்த மாதிரி நிறைய பண்டிதர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து இந்த மாதிரி கேட்க முடியும் அப்படிங்கிறதான். அதனால நம்ம கிராஜ் சொல்றாரு, அவங்க உங்ககிட்ட இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு உங்களை வந்து தவறா வழி நடத்தி உங்களை விரதம் சமயம்லாம் எடுக்க விடாம பண்றதுன்னு நிறைய பாக்குறோம் நம்ம அப்படின்றாரு. அதனால வந்து அதை புரிய வைக்கிறதா நானும் உங்களுக்கு வந்து அதை பத்தி இங்க பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே கேள்வி, அதாவது இந்த சுப கிரியைகளை மித்யா திருஷ்டியும் பண்றான், சமயக் திருஷ்டியும் பண்றான் அப்படிங்கிற பொழுது மித்யா திருஷ்டிக்கும் சமயக் திருஷ்டிக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகுது? அப்ப நீங்க சமயக் திருஷ்டின்னு சொல்றதுல என்ன பிரயோஜனம்? அதை விட கொஞ்சம் மேல இருக்கணும் இல்லையா? நீங்க மித்யா திருஷ்டியில நீங்க சமயக் திருஷ்டி அப்படின்னு சொன்னா, அப்படி இல்லாம 2 பேருமே அதே கிரியை தான் சொல்றீங்கன்னு சொன்னா, அப்ப என்ன உங்களுக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கும் பொழுது, அதுக்குதான் நானும்
அதே கேள்வியை கேட்கிறேன். அதுக்கான பதிலையும் தான் இப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். சோ மித்யாதிர்ஷ்டி ஜீவனும் சுபக்கிரியை பண்ணுது. சமயதர்ஷி ஜீவனும் அந்த சுபக்கிரியை பண்ணுது. ஆனா வித்தியாசம் என்ன இருக்கு? அந்த பிரயோஜனத்தை தெரிஞ்சுக்கிட்டு பண்றதும், பிரயோஜனத்தை தெரியாம பண்றதுக்குமான வித்தியாசம். அது பண்ணும்போது அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்லயும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறது இப்ப மகராஜ் வந்து சொன்னார். இப்ப உங்ககிட்ட வந்து அந்த மாதிரி வந்து அதே மாதிரி இது பண்ணாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு அதுக்கான பதில் உங்ககிட்ட இருக்க முடியும். அப்படி இல்லன்னு சொன்னா, வெறும் பண்டிட் உங்களுக்கு இதுக்கான பதில் தெரியல அப்படிங்கிற பொழுது, உங்ககிட்ட வந்து சமயக் திருஷ்டி உயிர் இதே பண்ணுது, மித்யா திருஷ்டி உயிர் அப்படின்னா, அப்ப உனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீ ஏன் அத பண்ற? மித்யா திருஷ்டி பண்ற, உயிர் பண்ற கிரியையெல்லாம் நீ ஏன் பண்றன்னு கொஸ்டின் பண்ணா, உங்ககிட்ட அப்ப ஆன்சர் இருக்க முடியாது உங்களுக்கு. ஆனா, இப்போ உங்களுக்கு அது நான் விளக்கி சொல்லியிருக்கிறதுனால, உங்களுக்கு அதுக்கான விடை உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மித்யா திருஷ்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, தானம் குடுக்குறான். அவனும் உபவாசம் பண்றான். பகவானுக்கு பூஜை பண்றான். சோ அப்ப வந்து சமயக் திருஷ்டி இதையே பண்ணும்பொழுது, அப்ப சமயக் திருஷ்டிக்கும், மித்யா திருஷ்டிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அப்படிங்கிற மாரி. சோ அப்ப சமயக் திருஷ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது? சமயக் திருஷ்டி உயிர், மித்யா திருஷ்டி எந்தெந்த வேலையெல்லாம் செய்றானோ, அந்த வேலைய நீங்க வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறதாம். அப்படின்னு உங்களுக்கு வந்து யார் சொல்லுவாங்க? இந்த மாதிரி நல்ல அத்தியாத்ம கிரந்தம் நெறைய படிச்சு, அத நெறைய அது மட்டுமே படிச்சுட்டு இருக்கிற அந்த மாதிரி குரூப்ஸ்லாம் இருக்காங்க. பண்டிட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது? மித்யா திருஷ்டி உயிர் எந்தெந்த கிரியையெல்லாம் செய்றாங்களோ, அந்த கிரியை வந்து நீங்க பண்ணக்கூடாது. அப்ப சமயக் திருஷ்டி உயிர் என்ன மாதிரி கிரியை பண்ணணும்? சுத்த உபயோகத்துக்கான கிரியை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சுத்த உபயோகத்துக்கான சமயக் திருஷ்டி எந்த கிரியை பண்ணும்? சுத்த உபயோகத்துக்கான கிரியை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால வந்து எந்த கிரியை வந்து சமயக் திருஷ்டி பண்றானோ, அந்த கிரியை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மித்யா திருஷ்டி பண்ண மாட்டான். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு அந்த மாதிரி விளக்கம் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து அது வந்து லாஜிக்கா தான் இருக்கும் உங்களுக்கு. சோ நீங்களும் என்ன பண்ணுவீங்க? ஆமால்ல, அப்ப அப்ப நான் சமயக் திருஷ்டின்னு சொன்னா, நான் ஏன் மித்யா திருஷ்டி கிரியை பண்ணணும்? அப்படிங்கிற மாரி உங்களுக்குள்ள கொஸ்டின் வரும்போது, உங்களையும் வந்து அந்த மாதிரி இது பண்ணி வச்சுருவாங்க. பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. உங்களையும் சிக்க வச்சுருவாங்க அப்படிங்கிறது தான். சோ அதனால வந்து அதனால நீங்க வந்து அவங்க சொல்லும்போது, அப்படிதாங்க, ஆமாங்க. அப்ப என்ன வந்து என்ன பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்கன்னா, அப்ப நீங்களும் என்ன பண்றீங்க? அந்த சுபக்கிரியை பண்றதெல்லாம் விட்டுடுவீங்க அப்படிங்கிறது தான். சோ அந்த மாரி அது எவ்வளோ வந்து தப்பான விஷயம் ஆயிடும் அப்படிங்கிறது தான் எங்க மகராஜ் வந்து திருப்பி சொல்றாரு. சோ சுபக்கிரியைங்கிறது 2 பேர் தான் பண்றாங்க. ஆனா 2 பேர் பண்ணாலும் அவங்களுடைய பரிணாமங்கள்ல, அந்தரங்கத்துல இருக்கிற பாவனையில வித்தியாசம் இருக்கு. பலனும் அந்த மித்யா திருஷ்டி வந்து அவங்களுடைய பாவனை வந்து கர்ம நிஜரைக்கான காரணமாவோ, இல்ல இதுக்கான காரணமாவோ, அதனுடைய பலன் என்ன பிரயோஜனமோ அத புரிஞ்சுக்காம அவன் பண்ணும்போது, அவனுக்கு கிடைக்கக்கூடியது வேற. அதே சமயக் திருஷ்டி புரிஞ்சுட்டு பண்ணும்போது, அவனுக்கு கிடைக்கக்கூடியது வே பலன் வந்து வேற மாதிரி தான். அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இங்க வந்து சொல்றாரு. சோ அதனால வந்து எந்த கிரியை வந்து சமயக் திருஷ்டி பண்றானோ, அதே கிரியை வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மித்யா திருஷ்டி பண்றான் அப்படிங்கிறத நம்ம வந்து ஏத்துக்கணும் அப்படிங்கிறதாம். சோ அவங்க வந்து அத மாதிரி ஏத்துக்கிறது இல்ல அப்படிங்கிறது. அவங்க என்ன சொல்றாங்க? மித்யா திருஷ்டி கிரியா வந்து சுபோபயோக கிரியா அதெல்லாம் வந்து மித்யா திருஷ்டி பண்ண முடியும் அப்படிங்கிற போது, சமயக் திருஷ்டி சுத்தோபயோக கிரியை தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே பார்க்க போனோம்னா, அந்த மாதிரி இல்ல அப்படிங்கிறதாம். ஏன்னா, சமயக் திருஷ்டி உயிர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 2 விதமான உயிர்கள் இருக்க முடியும். சமயக் திருஷ்டி உயிர்ல. சோ என்ன மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சமயக் திருஷ்டி 2 விதமா இருக்க முடியும். சுத்தோபயோகியாவும் இருக்க முடியும். சுபோபயோகியாவும் இருக்க முடியும். ஆனா மித்யா திருஷ்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நியமமா வந்து அசுப உபயோகியா தான் இருப்பாங்க. சோ எப்போ அவங்க சுப உபயோகியா ஆறாங்க? சோ அவங்க வந்து இந்த கிரியைகள் செய்யும்போது, நல்ல அபிப்பிராயத்தோட அந்த கிரியைகள் செய்யும்போது தான் அசுப உபயோகியா இருந்து சுபோபயோகியா மாறுறாங்க. ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சமயக் திருஷ்டி வந்து 2 விதமா இருக்க முடியும். சுபோபயோகியாவும் இருக்க முடியும். சுத்த உபயோகியாவும் இருக்க முடியும். மித்யா திருஷ்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அசுப உபயோகியா தான் இருக்க முடியும் அப்படிங்கிறதாம். சோ அதே மித்யா திருஷ்டி இந்த கிரியைகள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது நல்ல பாவனையோட, நல்ல அபிப்பிராயத்தோட பண்ணும் பொழுது, அவங்களுக்கு வந்து சமயக் தர்ஷனத்த அவங்க சமயக் தர்ஷனத்த அடையறாங்க அப்படிங்கிறதாம். நீங்க உங்களையே சமயக் திருஷ்டி அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அப்பவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த கிரியைகள செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த கிரியைகள் மூலியமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து
கர்ம நிஜராக முடியும், விசுத்தி அதிகமாக முடியும். விரதம் சமயம்ல இருந்து பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க மேல மேல போக முடியும். சோ விரத சமயம் சொன்னா இப்ப வந்து தேச சமயமா இருந்தாங்கன்னா மகாவிரதியா முடியும். பஞ்சம குணஸ்தானத்துல 6வது குணஸ்தானம் போக முடியும். அதுக்கப்புறம் மாதிரி குணஸ்தான இதுல மேல மேல அவங்க இதுவ அதிகமாக்கிக்கிட்டே போக முடியும். சம்யுக்தத்திலயும் உங்களுக்கு வந்து விசுத்தி வந்து அதிகமாக முடியும் அப்படிங்கறதாம். சோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்ஷன விசுத்தி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ தர்ஷனத்துல விசுத்தி வர்றது எப்ப வரும் உங்களுக்கு? சமயக் திருஷ்டி உயிர் இந்த மாதிரி கிரியைகள் பண்ணி அதனுடைய பாவனையில விசுத்தி அதிகமாக்கிக்கும் போது கர்ம நிர்ஜர பண்ணும் பொழுது அப்ப வந்து அது தர்ஷனத்துல விசுத்தி ஏற்படுது, சமயத்துவத்துல விசுத்தி ஏற்படுது இல்லையா? அதனாலதான் அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், தர்ஷன விசுத்தி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. சோ தர்ஷன விசுத்தி ஏற்படணும் அப்படின்னு சொன்னா எப்ப ஏற்படுறதா இருந்தாலுமே தர்ஷன விசுத்திங்கிறது இந்த மாதிரி செயல்களாலதான், இந்த மாதிரி இது மூலியமா தான் உங்களுக்கு வந்து ஏற்பட முடியும் அப்படிங்கறதான். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாதாரணமா இருக்க மக்களை வந்து குழப்புற மாதிரி இந்த மாதிரி சர்ச்சையெல்லாம் அந்த மாதிரி இவங்கெல்லாம் கூட அந்த இந்த இந்த குரூப்ல இருக்கவங்களாம் அந்த சுத்த உபயோகம் தான் பண்ணணும்னு சொல்றவங்க அதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாருங்க இது வந்து பாக்குறீங்க இந்த சுப உபயோகத்தினால உங்களுக்கு வந்து என்ன கிடைக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு சுப உபயோகம் பண்ணால மோட்சம் கிடைக்க போறது இல்ல. சோ இந்த சுப உபயோகம் பண்ணும் பொழுது என்ன கிடைக்கும்? சொர்க்க சுகம் கிடைக்கும், இந்திரிய சுகம் கிடைக்கும். சோ அப்ப வந்து சொர்க்க சுகம் அப்படின்னா அதுவும் இந்திரிய சுகம் தான் இல்லையா? சோ அதனால வந்து பகவானுக்கு பூஜை பண்றதுனால அது திருப்பி உங்களை எங்க நிறுத்தி வைக்குது? சம்சாரத்திலே தான் இறுக்கி வைக்குதே தவிர சம்சாரத்துல இருந்து மோட்சத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறது இல்ல. பகவான் பூஜை எல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குது? சொர்க்க சுகம் கிடைக்குது அப்படிங்கிற பொழுது அது சம்சாரத்துல தானே இருக்கு. சொர்க்கமும் உங்களுக்கு சம்சாரத்தில் தானே இருக்கு. சோ சம்சாரம் தான் கிடைக்குமே தவிர உங்களுக்கு மோட்சம் கிடைக்க முடியாது அப்படிங்கறதாம். சொர்க்க சுகம் கிடைக்கும், இந்திரிய சுகம் கிடைக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதுல என்ன கிடைக்காது உங்களுக்கு? பகவானுடைய பூஜை மூலியமா அது வந்து இந்த சுப கிரியைகள் மூலியமா. சோ ஒரு குறிப்பா தான் உங்களுக்கு வந்து பகவானுடைய பூஜைன்னு சொல்றாங்க. சோ மத்ததெல்லாம் கூட தானமாகட்டும், விரதம் அதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து சுப கிரியையில வரும். சோ அதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அதுல திருப்பியும் சொர்க்க சுகம், இந்திரிய சுகம் தான் கிடைக்க முடியும் தவிர உங்களுக்கு அதீந்திரிய சுகம் வந்து உங்களுக்கு அதுல கிடைக்காது அப்படிங்கறதுதான். சோ அப்ப வந்து அப்போ நீங்க பூஜை பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரி சர்ச்சை பண்றவங்கள பாக்குறோம் நம்ம. யாரு? இந்த மாதிரி அத்தியாத்மிக கிரந்தம் படிச்சுட்டு இருக்கிற அந்த மாதிரி பண்டிட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ச்சை பண்றதையும் நம்ம கிட்ட கேள்வி எழுப்புறதையும் பார்க்க முடியும் அப்படிங்கிற. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி சுப உபயோக கிரியெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து சுத்த உபயோகத்தை ஆராதனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சுத்த உபயோகத்தை ஆராதனை பண்ணுங்க, சுத்த உபயோகியா ஆகுங்க, சுத்த உபயோகத்தை வந்து உங்களுக்குள்ள கொண்டு வாங்க, தரிச்சுக்கோங்க உங்களுக்குள்ள அப்படிங்கிறத. சோ அப்ப அந்த சுத்த உபயோகம் எப்படி வரும் அப்படின்னு அவங்களை கேட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க? சமயசாரம் படிங்க, உங்களுக்கு சுத்த உபயோகம் வந்துரும் அப்படிம்பாங்க. சோ இது வந்து யார் பண்றாங்க? இந்த மாதிரி குழப்பறதுக்கெல்லாம் இருக்கிற இந்த மாதிரி பண்றவங்கலாம் இருக்காங்க அப்படிங்கறதுனால அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் மகராஜ் வந்து இதுல வந்து இவ்வளவு விளக்கம் சொல்றாரு. ஏன்னா மக்கள் வந்து குழப்பறதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நமக்கு வந்து புரிதல் கம்மியா இருக்கும் பொழுது நமக்கு அதை பத்தின தெளிவு இல்லை அப்படிங்கிற பொழுது இந்த மாதிரி யாராவது ஏதாவது குழப்பினாங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து அவங்க மாட்டிட்டு இருக்கிறது பத்தாம நம்மளையும் அதுல சிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, அதுலயும் நம்மள சிக்கவும் வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான். சோ அதனால வந்து இதுல எல்லாம் வந்து விழிப்பா இருக்கணும் அப்படிங்கிறது தான் மகராஜ் சொல்றாரு. சோ அதுலயும் இன்னும் கொஞ்சம் இதுவா சொல்றாரு, விரிவா என்ன சொல்றாருன்னா பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆத்மானுபூதி இது சுத்த நயாத்மிகாயா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சுத்த நயாத்மல உங்களுக்கு வந்து ஆத்மானுபூதி அந்த மாதிரி, அதே மாதிரி சமயக் திருஷ்டி பவத்தி நீந்த ஞான வைராகிய சக்திக. சோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரேசஸ்லாம் இந்த மாதிரி சப்தங்கள்லாம் உங்களுக்கு ஒரு இதுல சொல்லும் பொழுது அதே மாதிரி ஆத்ம சுபாவம் பரபாவ பின்னம். சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் உங்களுக்கு வந்து சமயக் தர்ஷன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த வேர்டிங் இதை வச்சு உங்களுக்கு சொல்றவங்களா இருக்காங்க. உங்களுக்குள்ள விட ஒரு பெரிய இது உண்டாக்குறவங்களும் இருக்காங்க. அதனால வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை இப்ப பண்ணுங்க. எதை பண்ணணும்? ஆத்மானுபூத்தி, அதாவது ஆத்மா அனுபவத்துல ஈடுபடுங்க. அதே மாதிரி வந்து
ஆத்ம சுபாவம் வந்து ஆத்ம சுபாவத்தை வந்து பரபாவம் அப்படின்னு உங்களுக்கு ஆத்ம சுபாவத்துல மத்த பாவங்களை விடுத்த ஆத்ம சுபாவத்துல இருங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்கன்னா அதுக்கு பேர் தான் சமயக் தர்ஷனம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை இப்ப வந்து நீங்க பண்ணீங்க பூஜை பண்ணி எப்படி பண்ணிருக்கீங்க, அனந்த காலமா நீங்க பூஜை பண்ணி காலம் கடந்தாச்சு, தானம் பண்ணி பண்ணி நிறைய பாவம் அந்த மாதிரி போயாச்சு. அதனால அது காரணமா உங்களுக்கு வந்து நடக்கக்கூடியது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது. அதனால அந்த மாதிரி சுப உபயோகத்தினுடைய கிரியையை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மொத்தமாவே செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி தடுக்க முயற்சி அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறதா. இதெல்லாம் யார் சொல்றாங்க, இந்த மாதிரி தவறா புரிஞ்சுக்கிட்டு, அதாவது அத்தியாத்மிக சமயசால மாதிரி கிரந்தங்களை படிச்சுட்டு அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு ஒரு தவறான வழிய காட்டுறாங்க அப்படிங்கறதான். இதுல நிறைய பேர் வந்து புரியாம அந்த இதுல வந்து போய் சிக்கிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கறதான். ஆனா இவங்கதான் அப்படி பண்டிட்டு இப்படி சொல்றாங்களே தவிர, ஆனா ஆச்சாரியர்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண சொல்றாங்க, சுப உபயோகி யார் இருக்க முடியும், சம்யக் திருஷ்டி ஜீவன் தான் சுப உபயோகியா இருக்க முடியும் அப்படிங்கறதான். அப்போ அந்த சமயக் திருஷ்டி ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த சுபயோகி இருக்கிற சமயக் திருஷ்டி உயிர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அந்த ஈடுபாடு இருக்கும். என்ன மாதிரி ஈடுபாடு, இந்த மாதிரி சுபக்கிரியைகள் செய்யறதுக்கான ஈடுபாடு இருக்கும் அப்படிங்கிறதா. ரத்தம்னா மூழ்கிறது, சுபக்கிரியைகள்ல மூழ்கிறதுக்கான குணம் யார்கிட்ட இருக்கும், சுபோபயோகி கிட்ட இருக்கும், அதாவது சமயக் திருஷ்டி உயிர்கிட்ட இருக்கும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மூழ்கிறது அப்படிங்கிற சப்தத்துக்கு வந்து மகராஜ் வந்து இங்க 2 உதாரணம் கொடுத்திருக்காரு. சோ நிறைய பேருக்கு வந்து அந்த மூழ்கிறதுங்கிறது வந்து என்ன பண்றது என்ன பண்ணல நிறைய எல்லாம் கொஸ்டின் பண்றாங்க இல்லையா. சோ அதுக்கு வந்து இந்த உதாரணம் வந்து அதுக்கு வந்து அவங்களால அதை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதா. சோ அவர் என்ன சொல்றாரு, கொசு வந்து நம்மள வந்து கடிக்குதுன்னு வச்சுக்கோம், நம்மளுடைய சரீரத்துல வந்து உட்கார்ந்துக்குது, ரத்தத்தை வந்து உரியறதுக்கு உட்காருது இல்லையா. அது அது பண்ணிட்டு அதுல உட்கார்ந்து அது ரத்தத்தை உரிய ஆரம்பிச்சுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த கொசு வந்து நீங்க என்னதான் வந்து ஊதுனீங்க அப்படின்னாவோ இல்ல லேசா அதை நீங்க விளக்குறதுக்கு நீங்க கையாட்டுறது இது பண்றது என்ன மாதிரி நீங்க பண்ணீங்கனாலும் அதை வந்து உங்களால அந்த இதுல வந்து அது உரியறதுல இருந்து உங்களால வந்து அதை வெளியில எடுக்கவே முடியாது. அவ்வளோ வந்து அது வந்து அதுக்கு வந்து என்ன எவ்வளவு ஆபத்து அதுக்கு, ஒரே அடிதான், அது அடிச்சா அது இதுவாயிடும் அது. ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த உரியிற அந்த செயல்ல அது ஈடுபடும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளோ இதுவா அதுல வந்து மூழ்கி போயிடும் அது, அது உரியும் போது. சோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து வந்து அட்டை இருக்கு இல்லையா. சோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பசுவோட உடம்புல அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல அட்டைப்பூச்சி ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொன்னா அதை பிரிக்கவே முடியாது, அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து அது உறிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க எடுத்தீங்கன்னா கூட பிரிக்கிறது வந்து கஷ்டமா இருக்கும், அவ்வளவு பிரிக்க முடியாத அளவுக்கு அதுல வந்து ஒன்றி போயிடும். சோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் உங்களுக்கு வந்து ரத் ஹோனா அப்படிங்கிறது. சோ அந்த விஷயங்கள்ல மூழ்கிறது. அப்போ நீங்க அந்த கிரியை பண்ணும் பொழுது, இந்த சுப கிரியைகள் பண்ணும் பொழுது அந்த மாதிரி பிரிக்க முடியாத அளவுக்கு அதுல வந்து நீங்க வந்து அதுல ஒன்றி போகணும் அப்படிங்கறதுதான். சோ அதுக்கு பேர் தான் மூழ்கிறது, அதுல அந்த அளவுக்கு ஈடுபாடு பண்றது அப்படிங்கிறதுக்கு இந்த 2 உதாரணமும் இங்க வந்து மகராஜ் கொடுத்திருக்காரு. சோ இது இது கேட்கும் போது உங்களுக்கு வந்து சோ அந்த மூழ்கிறதுனா என்ன, பக்தி பண்ணும் போதோ இல்ல பூஜை பண்ணும் போதோ சுவாத்தியாயம் பண்ணும் போதோ சுப கிரியைகள் பண்ணும் பொழுது அதுல மூழ்கிறதுனா எப்படி மூழ்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த 2 உதாரணம் கொடுத்திருக்காரு. சோ இந்த உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கும் போது உங்களுக்கு புரியும் ஓரளவுக்கு அது வந்து அது எப்படி இது பண்ணும் அப்படிங்கறது, எப்படி உங்களால எந்த அளவுக்கு நீங்க வந்து அதுல பிரிக்க முடியாததா, எந்த அளவுக்கு நீங்க அதுல வந்து ஒன்றி போறீங்க அப்படிங்கறது வந்து அதுல பாத்துக்க முடியும் அப்படிங்கறதாம். சோ அதுதான் அதுக்கான விஷயம். அப்படின்னால அந்த அளவுக்கு அதுல மூழ்கிறது, அந்த அளவுக்கு அதுல அவங்க அப்படியே அதுல ஒன்றி போறது. சோ அந்த மாதிரி சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்ப பண்ணும் பொழுது அப்பதான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி ஒன்றி இந்த சுபக்கிரியைகள் பண்ணும் பொழுதுதான் அவங்கள வந்து நம்ம என்னவா சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து அந்த சுப உபயோகக்கான பாவம் வந்து வெளிப்படுறதா நம்ம வந்து சொல்ல முடியும் அப்படிங்கறதா. சோ அவ்வளவு ஒன்றி பண்ணும் பொழுது அந்த சுப உபயோகம் வெளிப்படுறதா எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த சுப உபயோகத்தினால வந்து பாத்தீங்கன்னா விசுத்தி அடைகிற அந்த ஆத்மா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது மோட்ச மார்க்கத்துல மேல மேல
பயணிக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ அதனால வந்து அதுல மூழ்கிறது. ஸோ சுபக்கிரியையில மூழ்கிறது காரணமா உங்களால என்ன பண்ண முடியும்? உங்களுக்குள்ள இருக்கிற விசுத்திய ஆத்ம விசுத்திய அதிகமாக்கிக்க முடியும் அப்படிங்கறதாம். ஸோ அத வந்து நீங்க அதுதான் இங்க ஆச்சாரியர்லாம் சொல்றாங்க. அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த சுபகிரியைய எப்படி பண்ணணும்? ஒன்றி, அதாவது அதுக்கான பாவனையும் புரியணும் உங்களுக்கு. அபிப்பிராயம் எப்படிப்பட்ட அபிப்பிராயமா இருக்கணும்? அதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாங்க. எதுக்கானதா இருக்கணும்? கர்ம நிஜரைக்கானதா இருக்கணும். என்னுடைய ஆத்ம விசுத்திக்கானதா இருக்கணும். சோ அந்த பாவனையோட இந்த மாதிரி ஒரு கொசு மாதிரியோ இல்ல ஒரு அட்டை மாதிரியோ அந்த கிரியைகளை நீங்க வந்து ஒன்றி போய் நீங்க பண்ணும் பொழுதுதான் அந்த சுப உபயோகம் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து என்னவா இருக்க முடியும்? அது வெளிப்படவும் முடியும். சுப உபயோகமா உங்களுக்குள்ள அது வெளிப்பட முடியும். நீங்க சுப உபயோகியாவும் ஆக முடியும் அப்படிங்கறத இந்த வித்தியாசத்தை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தானே அந்த மாதிரி சுப உபயோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தவறான அபிப்பிராயத்துல வந்து சிக்கி இருக்கவங்களும் இருக்காங்க, மத்தவங்களையும் சிக்க வச்சுட்டும் இருக்காங்க அப்படிங்கறதுதான். அதனால சுப உபயோகத்துக்கான கிரியை மூலியமா வெறும் புண்ணியம்தான் பந்தமாகுது, அதனால அதை நம்ம செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது சரியில்லை அப்படிங்கறதுதான். சோ அதையும் வந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. சோ அதனால வந்து இந்திரிய சுகத்துக்கு எது வந்து பாத்தீங்க அப்படி சாதனமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சுப உபயோகம் தான் உங்களுக்கு இந்திரிய சுகம் கிடைக்கிறதுக்கான சாதனமா இருக்கு. அப்படிங்கிற பொழுது இந்த சாதனத்தினால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? திருப்பி நீங்க இத மாதிரி சாதனை பண்ணும் பொழுது, இந்த மாதிரி சுபக்கிரியைகள் பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்திரிய சுகம் தான் கிடைக்கும் அப்படிங்கறதாம். அதாவது பகவானுடைய பூஜை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா என்ன கிடைக்கும்? பகவானுடைய பூஜை பண்றதுனால உங்களுக்கு இந்திரிய சுகம் கிடைக்கும் அப்படிங்கறதாம். ஏன்னா நீங்க அந்த மாதிரி பூஜை பண்ணும் பொழுது உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் வர முடியும் அப்படிங்கிறது. சோ புண்ணியம் பந்தமாக முடியும். அந்த புண்ணியத்தினுடைய பலன், சோ புண்ணியத்தினுடைய பலன் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே புண்ணியத்தினுடைய பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்திரிய சுகம் தான் கிடைக்கும். அது மூலியமா, புண்ணியத்தின் மூலியமா. சோ அதனால அது மாதிரி புண்ணியம் கிடைக்குது அப்படிங்கறதான் அந்த இந்திரிய சுகம் தான் கிடைக்கும். மனுஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுகம் வந்து கிடைக்கும். மனுஷ ஜென்மத்திலயும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இந்திரிய சுகம் தான் கிடைக்கும் அப்படிங்கறதான். அப்ப அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மேலும் மேல அப்புறமா வந்து மனுஷ பிறவிலையும் பாத்தீங்கன்னா அப்புறம் சொர்க்கத்துக்கு போறதுக்கான சொர்க்க சுகம் கிடைக்கிறதுக்கான அங்கேயுமே மேல மேல போகும்போது இந்திரிய சுகம் எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கறதுதான். அங்கேயுமே இந்திரிய சுகத்துக்கான இதுதான் கிடைக்கும். சொர்க்கத்துக்கு போகும்போது அந்த மாதிரி கிடைக்கும். அதனால உங்களுக்கு உபவாசம் பண்றதுனால என்ன கிடைக்கும்? இந்திரிய சுகம் கிடைக்கும். சோ உபவாசம் கருனதுனால உங்களுக்கு வந்து இப்ப வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ணும்பொழுது உபவாசம் பண்ணும்பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சோ உபவாசம் பண்றதுனாலயும் பலன் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு இந்திரிய சுகம் தான் கிடைக்கும். ஆனா உபவாசம் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்திரியங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில கஷ்டங்கள் ஏற்பட முடியும் இல்லையா? உபவாசம் பண்ணும்போது இந்திரியங்களுக்கு சில கஷ்டம், துக்கம் ஏற்பட முடியும். ஆனா பலன் கிடைக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது எந்த வடிவில கிடைக்கும்? இந்திரிய சுக வடிவில தான் அது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கறதான். அதனால வந்து பின்னாடி வந்து நல்லதா கிடைக்கும். அதனால வந்து உபவாசம் பண்றது அந்த மாதிரி பண்ணும்போது அந்த புண்ணிய பந்தம் அந்த மாதிரி புண்ணிய பந்தம் கடின சோ நான் உபவாசம் தானே எனக்கு பின்னாடி நல்ல பலன் கிடைக்கும், நான் அந்த மாதிரி எனக்கு சொர்க்க சுகம் கிடைக்கும், இந்திரிய சுகம் கிடைக்கும். சோ அந்த மாதிரிலாம் பாவனை இருந்ததுன்னு சொன்னா அந்த மாதிரி சுகம் அந்த சுகத்துக்கு ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த புண்ணியம் மூலியமா உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சுகம்தான் கிடைக்க முடியும் அப்படிங்கறதான். அப்ப அந்த இந்திரிய சுகம் அப்படிங்கிறது வந்து எதுக்கான சாதனமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்சாரத்துக்கான இதுவாதான் இருக்கு. இந்திரிய சுகம் எதுக்கான காரணமா எடுத்த அப்புறம் உங்களுக்கு அதாவது சம்சாரிக் சுகம் தான் அது இல்லையா? அப்ப சம்சாரத்துல இருக்கிறதுக்கான காரணமா அது ஆயிடுது அப்படிங்கறதான். அதனால இந்த ரகசியத்தை வந்து புண்ணியம் பண்றோம், புண்ணிய கிரியைகள் பண்றோம். அந்த கிரியைகளுடைய புண்ணியத்தினுடைய பலனால நமக்கு என்ன கிடைக்க முடியும்? இந்திரிய சுகமும் சம்சார சுகமும் தான் கிடைக்க முடியும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஆமா அதுதான் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால மோட்சம் கிடைக்க போறதில்ல உங்களுக்கு. ஆனா அதனால அந்த ரகசியம் நீங்க நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க.
இங்க என்னென்ன கிரியைகள்லாம் சொன்னாங்களோ, சுப கிரியை சொன்னாங்க, உபயோகம்லாம் சொன்னாங்களோ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இது மூலியமா உங்களுக்கு வந்து அதாவது தானம் மூலியமா, சீலம் மூலியமா, உபவாசம் மூலியமா, விரதம் மூலியமா, பகவான் பூஜை மூலியமா, குரு பூஜை மூலியமா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரிய சுகம் தான் கிடைக்கும் அப்படிங்கிறதாம். அப்ப இந்திரிய சுகம் வந்து எதுக்கான சாதனமா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, சம்சாரத்துக்கான சாதனமா இருக்கு. எஸ், இது வந்து ஃபேக்ட். இது எல்லாமே இது உங்களுக்கு ஃபேக்ட். அதுதான் உண்மை. உங்களுக்கு புரியும் அப்படின்னு அப்படிங்கிறாரு. அப்ப வந்து இங்க ஏன் வந்து அந்த சுப உபயோகத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து பெரிய காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்திரிய சுகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன தேவைப்படுது? உங்களுக்கு புண்ணியம் தேவைப்படுது. சோ புண்ணியம் இல்லாம உங்களுக்கு வந்து இந்திரிய சுகம் கிடைக்க முடியாது. ஆமா, புண்ணியம் வந்து எது மூலியமா கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, புண்ணியம் வந்து பாத்தீங்கன்னா சுப உபயோக கிரியை மூலியமா நமக்கு வந்து கிடைக்குது. இல்லைன்னு சொன்னா சமயக் திருஷ்டியினுடைய விருத்திக்கு செய்யப்படும் கிரியை மூலியமா அப்ப வந்து உங்களுக்கு வந்து புண்ணிய விருத்தி ஏற்படுது அப்படிங்கிறதாம். சோ அதனால வெளியில வெளியில புறப்பலனை பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன கிடைக்குது? புறத்துல பார்க்கும்போது இந்த சுப உபயோக கிரியையினால புறத்துல என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா புண்ணியத்தினுடைய பலன் வந்து அதிகமான உங்களுக்கு வந்து இந்திரிய சுகமும் இதுவும் வந்து கிடைக்குது அப்படிங்கிறதாம். சோ இது புறப்பார்வையில பாத்தீங்கன்னா, அதே வந்து பாத்தீங்கன்னா அகதிருஷ்டி மூலியமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரியைகள் மூலியமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அகத்துல வந்து என்ன ஏற்பட முடியும்? விசுத்தி ஏற்பட முடியும் அப்படிங்கறதாம். புண்ணியத்துக்கான பந்தமும் ஏற்படுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சோ நீங்க கொஞ்சம் உள்ள உத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வெளில பார்க்கும்போது என்னது? புண்ணியத்துக்கான பலன் கிடைக்குது. சோ அது புண்ணியத்துக்கான பலன்கிறது எப்படிதான் கிடைக்கும் உங்களுக்கு? இந்திரிய சுகமா அந்த மாரி தான் கிடைக்க போகுது அப்படிங்கல. சோ அந்த மாரி கிடைக்குது. சோ உள்ளுக்குள்ள பார்வை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உள்நோக்குல பார்த்தோம், அகநோக்குல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சோ புண்ணிய பந்தம் ஆகும்போதே உங்களுக்கு வந்து விசுத்தி அதிகமாகுது. புண்ணிய பந்தமாகும் போதே பார்த்தீங்கன்னா, பாப கர்மத்தினுடைய நிர்ஜரையும் அங்க வந்து நடக்குது அப்படிங்கிறதாம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அது காரணமா சோ இந்த மாதிரி புண்ணிய கிரியைகள் மூலியமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமயக் தர்ஷன் முதலான பாவனை வந்து அதுல விசுத்தி வந்து அதுல வந்து உங்களுக்கு அதிகம். சமயக் தர்ஷனம் முதலான அந்த பாவனைகள் நல்ல பாவனைகள் உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக முடியும் அப்படிங்கிறதாம். சோ அதனால வந்து 2 வேலையுமே 2 விஷயமுமே உங்களுக்கு வந்து ஒரே கிரியை மூலியமா உங்களுக்கு வந்து நடக்குது அப்படிங்கிறதாம். சோ ஒரே உபயோகம் நடக்குது. கிரியையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கிரியையினால் தான் நடக்குது. ஆனா உங்களுக்கு வந்து இந்த மாரி 2 விதமான பலன் இருக்கு இல்லையா? சோ அதனால இங்க வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது மூலியமா உங்களுக்கு கிடைக்கிறது. சோ என்ன கிடைக்குது? சம்சாரிக் சுகம் தான் கிடைக்குது. அதனால கேவல் சம்யக் தர்ஷன் கே சாத் வெறும் சம்யக் தர்ஷனத்தோடவா இல்ல பக்தியோடவா சுபோபயோகத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வெறும் சம்சார சுகம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு 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 படி இதுவா நம்ம எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது. சோ உங்களுக்கு அது மூலியமா உங்களுக்கு என்னவும் கிடைக்க முடியும்? விசுத்தியும் கிடைக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்த்துக்கணும். சம்யக்தத்துல விசுத்தி ஏற்பட முடியும். சோ அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு வந்து அந்த சம்யக் தர்ஷனம் இன்னும் திடமாக முடியும். இன்னும் விருத்தி ஆக முடியும். அகநோக்குல பார்க்க முடியும் அப்படிங்கிறது. அது மாதிரி வந்து கேவல ஞானத்தினுடைய பிராப்தி. சோ கேவல ஞானம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது எதன் மூலியமா நடக்க முடியும்? சுத்த உபயோகம் மூலியமா தான் நடக்க முடியும். சோ அது சுப உபயோகம் மூலியமா நடக்கிறது கிடையாது. கேவல ஞானம் எப்படி அடைய முடியும்? சுத்த உபயோகத்தினாலதான் அடைய முடியும். சோ மோட்சமும் வந்து பாத்தீங்கன்னா கேவல ஞானம் ஆனதுக்கு அப்புறமா அப்ப வந்து பாத்தீங்கன்னா எது வரைக்கும் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். கேவல ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் மோட்சமும் கிடைக்க முடியும். அப்போ எது வரைக்கும் உங்களுக்கு வந்து கேவல ஞானம் ஏற்படலையோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எங்க இருக்க வேண்டி இருக்கும்? கேவல ஞானம் ஏற்படாத வரைக்கும் நீங்க வந்து எங்க இருக்க போறீங்க? சம்சாரத்துல தான் இருக்கணும் அப்படிங்கறதா. அப்போ சம்சாரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சம்சாரத்துல துக்கத்தோட இருக்கணுமா இல்ல சுகத்தோட அங்க இருக்கணுமா அப்படிங்கறதாம். இத வந்து நீங்களே யோசிச்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு கேவல ஞானம் அடையாத வரைக்கும் மோட்சம் கிடையாது. சோ கேவல ஞானம் அடையாத வரைக்கும் எங்க இருக்கணும்? சம்சாரத்தில் தான் இருக்கணும்.
சோ சம்சாரத்துல தான் இருக்க போறோம் அப்படின்னு சொன்னா, சம்சாரத்துல வந்து சுகத்தோட இருக்கிறதா இல்ல துக்கத்தோட இருக்கிறதா? எதோட இருக்கணும்? நீங்களே யோசிங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா. சோ நீங்க துக்கத்தோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க? நரகத்துக்கு போங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க போய் துக்கத்தோட உங்களுக்கு சம்சாரத்துல துக்கத்தோட இருக்கலாம். அதே மாதிரி ஆஹ் விலங்கு பரியாயம் திரியஞ்சம் ஆயிடுங்க. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் இது மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி சுகத்தோட இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போங்க. இல்ல வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மனுஷ பரியாயம் வந்தீங்கன்னு சொன்னா கூட சக்கரவர்த்தி ஆவுங்க. அந்த மாதிரிலாம் நீங்க வந்து ஆக முடியும் அப்படிங்கறதான். சோ சுகத்தோட இருக்கணுமா துக்கத்தோட இருக்கணுமா? சம்சாரத்துல தான் இருக்க போறோம் அப்படின்னு சொன்னா துக்கத்தோட இருக்கதா இதுல சுகத்தோட இருக்கிறதா அப்படிங்கறத. சோ கழிக்கணும் இல்லையா? நீங்க கேவல ஞானம் அடையிற வரைக்கும் நீங்க சம்சாரத்துல இருக்கணும் அப்படிங்கிற போது சம்சாரத்துல இருக்கும்போது எப்படி உங்க நேரத்தை கழிக்கிறது? சுகத்தோடவா இல்ல துக்கத்தோடவா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கணும் அப்படிங்கறதா. அதனால வந்து எங்க இருக்கணும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணீங்க. என்ன செய்யணும் அப்படிங்கறதையும் நீங்க முடிவு பண்ணீங்க அப்படிங்க. சோ எது வரைக்கும் உங்களுக்கு வந்து நாலாங்காலம் வரலையோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பரத கஷேத்திரத்தினுடைய இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவ பரியாயத்துக்கு இந்த பரத கஷேத்திரத்துல இல்ல இல்ல தேவ பரியாயத்துல போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு காலம் இந்த நாலாங்காலம் வர வரைக்கும் திருப்பி நாலாங்காலம் வந்தா மோட்சம் போக முடியும். சோ அது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து எங்க போயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க வந்து சொர்க்கத்துக்கு போய் அவ்வளவு நாள் இருக்கிற மாதிரி ஒரு ஆயுள பந்தம் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அங்க வந்து எப்படி இருக்க முடியும் உங்களுக்கு? தேவ பரியாயத்துல போனா அங்க வந்து உங்களுக்கு சம்சாரம் வந்து எப்படி இருக்கும்? உங்களுக்கு சம்சாரத்துல தான் இருக்க போறீங்க. ஆனாலும் அங்க வந்து நீங்க எப்படி இருக்க முடியும்? சுகத்தோட வந்து அங்க இருக்க முடியும் அப்படிங்கறதுதான். அதனால சுகத்தோட இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்க இல்ல நரகத்துல போய் துக்கத்தோட இருக்கணும் உங்க நேரத்தை நீங்க நாலாங்கால வர வரைக்கும் மோட்ச மார்க்கத்துக்கு போற வரைக்கும் எங்க இருந்து உங்க நேரத்தை கழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய செயல்பாட்டை வச்சுக்கலாம் அப்படிங்கறதுதான். சோ அதனால இந்த மாதிரி எது வரைக்கும் வந்து மோட்சத்தினுடைய பலன் கிடைக்கலையோ அது வரைக்கும் நமக்கு வந்து கேவல ஞானம் ஏற்பட போறதில்ல. அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எது நமக்கு வந்து சுகத்தை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தர்மம் தான் நமக்கு வந்து சுகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கறதான். சோ அதனால இதனுடைய முக்கிய காரணம் என்னவா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதாவது நீங்க பண்ற அந்த தர்ம கிரியனுடைய முக்கிய காரணம் என்னவா இருக்குன்னா சம்சாரத்துக்கான சுகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கறதான். அதனால வந்து முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கு அப்படி. ஆனா உண்மையிலேயே பார்க்க போனீங்கன்னா இந்த தர்மக்கரி உங்களுக்கு பரம்பரையில வந்து உங்களுக்கு வந்து எதை கொடுக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன கொடுக்கக்கூடிய கேவல ஞானத்துக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். சோ அதே மாதிரி அந்த சமயம் வரும்போது அது கேவல ஞானத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அந்த நாலாங்காலம் வரும்போது பாத்தீங்கன்னா அது மோட்சத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அது வந்து மாற முடியும் அப்படிங்கறதான். ஆ. சோ எவருமே எந்த சமயத்துல கேவல ஞானம் ஏற்பட முடியுமோ, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதுல வந்து என்ன மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, சோ இந்த மாதிரி சுபகிரியையில மூழ்கி இருந்து அந்த புண்ணிய பந்தம் பண்ணிக்கும் பொழுது தான், அவங்களுக்கு தான் வந்து அந்த மாதிரி பின்னாடியும் அந்த மாதிரி பண்ண முடியும். அந்த ஆத்ம பவானில மூழ்குறதுக்கோ, இல்ல கேவல ஞானம் அடையறதுக்கோ, இல்ல தன்னுடைய சுத்தோபயோகத்துக்கு போகும்போது. சோ அப்ப சுத்த உபயோகத்துக்கு போகும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கேவல ஞானமும் இதுவும் அவங்களுக்கு கிடைக்க முடியும். முதல்ல வந்து எதுல இருக்கணும் அப்படின்னு சொன்னா சுபோபயோகத்துல இருந்துதான் அதுக்கு போக முடியும் அப்படிங்கறதுதான். சோ அதனால வந்து அந்த மாதிரி சுத்தம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுடைய ஆத்மா மட்டும் தன்னுடைய ஆத்மா மட்டும் பாவனை பண்ணாங்க அப்படின்னு சொன்னா பஞ்ச பரமேஷ்டிய கூட பாவனை பண்ணாம தன்னுடைய ஆத்மா இதுல பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ப அவங்களுக்கு தான் வந்து என்ன கிடைக்க முடியும்? கேவல ஞானம் கிடைக்க முடியும். பகவானை ஸ்மரன் பண்ணா கூட தியானம் பண்ணா கூட அவங்களுக்கு வந்து கேவல ஞானம் கிடைக்க முடியாது. எப்ப அவங்க ஆத்ம சுபாவத்துல மூழ்கிறாங்களோ ஆத்ம பாவனை பண்றாங்களோ அப்பதான் அவங்களுக்கு வந்து கேவல ஞானம் கிடைக்க முடியும். அதனால சுத்தோபயோகம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஃபேக்ட் உங்களுக்கு. அதுவுமே வந்து என்ன ஃபேக்ட்? சுத்தோபயோகம் தான் உங்களுக்கு கேவல ஞானத்தை தரக்கூடிய அதுக்கான காரணமா அதுதான் இருக்கு. சோ எது வரைக்கும் நம்மளால வந்து சுத்த உபயோகம் நமக்கு ஏற்பட முடியலையோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுப உபயோகத்துல நம்ம இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கறத. அந்த சுப உபயோகத்துல இருந்தோம்னு சொன்னா
எது வரைக்கும் உங்களுக்கு வந்து சுபோபயோகம் இருக்குதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்க போனாலும் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், நீங்க வந்து சுகத்தோட இருக்க முடியும் அப்படிங்கறதாம். அதனால சுக சம்சாரம் உங்களுக்கு இருக்க முடியும் அப்படிங்கறதாம். அதனால சுகங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் இல்லாம அது இருக்கிறது இல்ல. அதனால வந்து அது சம்சார சுகத்தை வேற என்ன பேர்லயும் சொல்லலாம், இந்திரிய சுகம் அப்படின்னும் சொல்லலாம். சொர்க்கம் போனீங்க அப்படின்னா கூட அங்கேயும் உங்களுக்கு வந்து இந்திரிய சுகம் தான் கிடைக்குது. தேவனாயிருக்கீங்க, தேவி ஆயிட்டீங்க, எதுவானாலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்திரிய சுகம் தான் கிடைக்கும். சமயக் திருஷ்டி ஜீவனா இருந்ததுன்னு சொன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த உயிர் சொர்க்கத்துக்கு போகும்போது தேவனா மட்டும்தான் போகும், அது தேவியா ஆகிறது இல்ல. அங்க போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா விதமான 5 இந்திரியத்துக்கான சுகம் வந்து இருக்கு அப்படிங்கிறதாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சொர்க்கலோகத்துக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து மனுஷனா ஆயி, அங்க வந்து ராஜா, சக்கரவர்த்தி, அதே மாதிரி அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, 5 இந்திரியங்களுக்கான சுகம் பரிபூர்ணமா கிடைக்கிற மாதிரி பிறவி வந்து கிடைக்க முடியும் அப்படிங்கிறதாம். எது வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்திரிய சுகம் இருக்கோ, அது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு வந்து சுபோபயோகத்துக்கான பலன். எது வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சுகம்லாம் கிடைக்குதோ, அது எது காரணமா கிடைக்குது? சுபோபயோகத்துக்கான பலனா தான் அது வந்து கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதாம். அப்ப அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது பாட்டு அது கிடைக்கட்டும். அதனால வந்து அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறதாம். ஒரே கிரியை மூலியமா உங்களுக்கு வந்து பாபமும் நிர்ஜரையாவது, புண்ணியமும் பந்தமாகுது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். தர்மத்தினால அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரியைகள் சுப கிரியை மூலியமா நமக்கு வந்து வெறும் புண்ணியம் மட்டும் பந்தமாகல, பாபமும் நிர்ஜரை ஆகுது. இத வந்து யாருமே சொல்றது இல்ல. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, நீங்க சுப கிரியை பண்றதுனால வெறும் புண்ணியம் தான் பந்தமாகுது, அது வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு பிரயோஜனம் இல்ல, நீங்க அதை செய்யறீங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஆனா புண்ணிய பந்தமாகும் போது கூடவே வந்து பாபமும் நிர்ஜரை ஆகுதுன்றத யாரும் சொல்றது இல்ல அப்படிங்கறதான். அதனால வந்து முன்னாடி செஞ்ச பாபம் இருக்கு இல்லையா, அதுவும் கண்டிப்பா நிர்ஜரை ஆகுது. அதே மாதிரி இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து எந்த பாபம் வரணுமோ அந்த இப்ப நம்ம வந்து புண்ணிய கிரியில ஈடுபடலைன்னு சொன்னா அப்ப நமக்கு என்ன ஆகும், பாப கர்மம் தான் ஆசிரமம் ஆகணும். அந்த பாப கர்ம ஆசிரமமும் தடுத்து நிறுத்தப்படுது. எது காரணமா? இந்த சுப உபயோகத்துல இருக்கிறது காரணமா, அதாவது சுப கிரியை பண்ணும் பொழுது. அதனால பாபத்துக்கான நிர்ஜரையும் ஆகுது, புண்ணியத்துக்கான பந்தமும் ஆகுது, புதுசா வரக்கூடிய பாப ஆசிரமும் தடுக்கப்படுது அப்படிங்கறதாம். அது மூலியமா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சம்யுக்தவாதியினுடைய அதுக்கு சம்யுக்தம் அந்த இதுவும் உங்களுக்கு வந்து விருத்தி ஆகுது, ஸ்ரத்தையும் அதிகமாகுது, இது எல்லாமே நடக்குது அப்படிங்கறதாம். அதனால வந்து பலன் கிடைக்குது அப்படின்னு சொன்னா எதுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, யாருக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சுப உபயோகிக்கு தான் கிடைக்க முடியும் அப்படிங்கறதான். அதனால இப்ப நிர்ஜரையும் ஆகுது, பாபத்துக்கானது. அதே மாதிரி அது வந்து நமக்கு வந்து தெரியறது நம்ம வந்து வந்து புண்ணியம், ஏன்னா புண்ணியத்துடைய பலன் தான் நமக்கு தெரியறதா இருக்கு, வெளிப்படையா தெரியுதா இருக்கிறதுனால அது ஒண்டிதான் நமக்கு வந்து தெரியுது. பாபம் நிர்ஜரை ஆகிறது நமக்கு தெரியல. அதே மாதிரி சம்யுக்தம் விருத்தி ஆகிறதும் நமக்கு வந்து நமக்கு எதுவும் தெரியறதில்ல. நமக்கு எது நமக்கு தெரிய வருது, நமக்கு பாக்குற மாதிரி எது நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னா புண்ணியத்துக்கான பலன் தான் நம்மளால வந்து பார்க்க முடியுது அப்படிங்கறதுதான். ஏன்னா அது வந்து புண்ணிய பந்தமாச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு வந்து நீங்க எதுல காட்ட முடியும், இந்த மாதிரி சரீர இந்திரிய சுகத்தில் தான் காட்ட முடியும். அதுதான் வந்து உங்களுக்கு வெளிப்படையா உங்களுக்கு வந்து தெரியுது அப்படிங்கறதுதான். அதனால வந்து எது வரைக்கும் வந்து இந்த சுப உபயோக காரியத்துல வந்து மூழ்கி இருக்கமோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுப உபயோகம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சம்சார சுகம் தவிர வேற எதுவுமே குடுக்கறது இல்ல அப்படிங்கறதான். அதுதான் ஃபேக்ட். அதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க சுகம் இது இந்த சுபக்கிரியை மூலியமா நமக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்க போகுது, வெறும் சம்சார சுகம் தான் கிடைக்க போகுது. இதையும் புரிஞ்சுக்கணும். ஆனா அது கிடைக்கிறதுனால ஒண்ணும் இல்லை, நீங்க அந்த சுபோபயோகம், ஏன்னா உங்களுக்கு சுத்தோபயோகம் அடைகிற வரைக்கும் நீங்க கண்டிப்பா எதுல இருந்தா வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க, சுபோபயோகம் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க அப்படிங்கறதுனால அதை வந்து பண்ணிக்கோங்க அப்படிங்கிற. அதனால இது புரிஞ்சுக்கோங்க. இது சுபத்தினால உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கிறதுனால ஒண்ணும் பெரிய பிரச்சனை ஆயிடாது.
வராது அப்படிங்கறதான். சோ சம்சார சுகம் கூட வந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னா கூட அது எது காரணமா கிடைக்கும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த தர்மம் காரணமா தான் உங்களுக்கு வந்து கிடைக்க முடியுமே தவிர வேற மாதிரி கிடைக்க முடியாது அப்படிங்கறதான். சோ இந்த சம்சார சுகம் கிடைக்குது அப்படிங்கிற போது உங்களுக்கு காலம் வரும்போது நீங்க வந்து இந்த சுபோபயோகத்துல இருந்து சுத்த உபயோகத்துக்கு போக முடியும். அது வரைக்கும் நீங்க வந்து நீங்க சுகத்துல இருக்கிறதுக்கான முயற்சியா பண்ணும்போது இந்த கிரியைகள் பண்ணும்போது அதுக்கான முயற்சியா இருக்கும். அதுல உங்களுக்கு வந்து சுகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கறதுதான். ஒண்ணு வந்து தர்ம கிரியை மூலியமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2 விதமான பலன் வந்து ஏற்பட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, முக்கிய பலன் அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆனுசாங்கிக் பலன். அதாவது அந்த மாதிரி பலன் அப்படின்னு சொன்னா, எதுவரைக்கும் உங்களுக்கு வந்து முக்கிய பலன வந்து அடைய முடியலையோ, அதுவரைக்கும் நமக்கு என்ன பலன் கிடைக்குதோ, அந்த பலன் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஆனுசாங்கிக் பல் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ முக்கிய பலன் வந்து எது உங்களுக்கு எல்லாமே இல்லாம உங்களுக்கு மோட்சம் போறதுக்காண்ட அது இதுவா இருக்கும். இந்த சுகம் தான் கிடைக்கணும் இல்லையா? அத்தீந்திரிய சுகம் கிடைக்கணும் உங்களுக்கு. சோ அது வரைக்கும் வந்து கிடைக்கிறது நமக்கு இந்திரிய சுகம் தான் கிடைக்குது. சோ முக்கியமா வந்து பலன் வந்து 2 விதமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால வந்து அந்த இதுல வந்து ஏன்னா இந்த பலன் தான் உங்களுக்கு வந்து இது இருக்கு. சோ தர்ம மூலியமா வந்து பாத்தீங்கன்னா முக்கிய பலன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிர்கிரந்தத்தை அடையிறது. அதாவது மோட்சத்துக்கான அந்த முதல் ஆரம்ப கட்டமா இருக்கிற அந்த நிர்கிரந்த தன்மைய, அதாவது பரிகிரகம் இல்லாம அந்த எல்லா பரிகிரகமும் இல்லாம நிர்கிரந்த தன்மைய அடையிறது. ஆனா வந்து அந்தரங்க பகிரங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு வந்து நிர்கிரந்த தன்மை. வெறும் ஆடை துறக்கிறது மட்டும் நிர்கந்த தன்மை இல்ல. உங்களுக்கு எல்லா விதமா உள்ளுக்குள்ளயும் சரி, வெளியிலயும் சரி, உங்களுக்கு வந்து அந்த நிர்கிரந்த தன்மைய அடையணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஆத்மாவுடைய பூர்ண சுத்தமாகும் அப்பதான். சோ அந்த நிர்கிரந்த தன்மை அடையிறது, ஆத்மாவுக்கான பூர்ண சுத்தி ஏற்படுது. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த தர்ம கிரியை காரணமா ஏற்படக்கூடிய முக்கியமான பலனா இருக்க முடியும். ஆனா, எது வரைக்கும் நம்ம வந்து அத வந்து அடைய முடியவில்லையோ, அது வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்க முடியும்? இந்த தர்ம கிரியை மூலியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆனுசாங்கிக் பலன். அதாவது அது வரைக்கும் உங்களுக்கு வந்து முக்கிய பலன் கிடைக்கல அப்படின்னு சொன்னா, இந்த பலன் என்ன இருக்கு உங்களுக்கு? உங்களுக்கு இந்திரிய சுகம் அந்த மாதிரி கிடைக்கிறதா உங்களுக்கு வந்து கிடைக்க முடியும். ஏன்னு சொன்னா, இது மூலியமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆ இந்த மாதிரி பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க அந்த சுப உபயோகத்துல இருந்து இது கிடைக்கிறது என்னமோ சம்சார சுகம் தான் உங்களுக்கு நிரந்தரமாண்டு கிடைக்கிறதுக்கு வரைக்கும் இது வந்து கிடைச்சிட்டு இருக்கும் உங்களுக்கு இந்த தர்மகிரி மூலியமா சுப சுகம் இந்திரிய சுகம்லாம் கிடைச்சிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தோம் அப்படின்னா கூட உங்களுக்கு அப்ப வந்து அந்த மாதிரி இருக்கும்போதுதான் அந்த மாதிரி சூழலை பிறக்க முடியும். அந்த மாதிரி இதுல இருக்க முடியும். சமயத்துவம்லாம் விருத்தி ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து என்ன பாவனை ஏற்பட முடியும்? சுத்த உபயோகத்துக்கான பாவனை வந்து ஏற்பட முடியும் அப்படிங்கறதாம். சோ எது வரைக்கும் உங்களுக்கு வந்து சுத்த உபயோகம் அமைய முடியலையோ அது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணா சுப உபயோகத்தை வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். அந்த சுப உபயோகத்தினால வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து என்ன பண்ணுது சுகத்தோட இருக்க வருது அப்படிங்கறதான். ஏன்னா தர்மம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து என்ன பண்ணும்? உங்களை பாதுகாக்கும். உங்களுடைய உங்களை துக்கியா கண்டிப்பா தர்மம் பண்ணும்பொழுது உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு துக்கத்தை கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கறது இல்ல. துக்கமானவங்களாவும் உங்களை ஆக்குறது இல்ல அப்படிங்கறதாம். எப்பவுமே தர்மம் வந்து உங்களை வந்து கண்டிப்பா பாதுகாக்க தான் செய்யும் அப்படிங்கறதாம். சோ அதனால தர்மம் மூலியமா சுகம் ஏற்படணும் அப்படின்னு சொன்னா இந்த தர்மம் மூலியமா உங்களுக்கு வந்து சுகம் ஏற்படணுமா துக்கம் ஏற்படணுமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து தெரியும். உங்களுக்கு தர்மம் மூலியமா உங்களுக்கு வந்து என்னவா கிடைக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து சுகம்தான் கிடைக்கும் அப்படிங்கறதாம். சோ இப்பவும் வந்து நீங்க எதை விரும்புவீங்க? சுகத்தை தான் நீங்க விரும்புவீங்க அப்படிங்கறதாம். சோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம்சாரத்துல இருக்கிறோமோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுகத்தோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்புறம் அதுக்கப்புறம் எப்ப வந்து மோட்சம் போவோமோ அப்ப வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே பூர்ண சுகம் தான். எதுவும் தடைப்படாம இந்திரியம்லாம் இல்லாம இந்த சுகமா முழுமையான சுகம் பூர்ணமான சுகம் அப்ப கிடைக்க முடியும். ஆனா இது வரைக்கும் நம்ம வந்து மோட்சம் அடையலையோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுகத்திலேயே இருக்கிறதுக்கான பொறுப்பு யார் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தர்மம் தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கோங்கள எப்பவும் சுகமா வைக்கிறதுக்கான பொறுப்பு. அதனால இந்த சுப யோகம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா சுப உபயோகத்துல இருந்தீங்கன்னு சொன்னா அது எப்படி இந்த சுப உபயோகத்துல இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுப கிரியைகளை நீங்க வந்து பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த சுப உபயோகம் வர முடியும்
அப்படிங்கறதான். சோ அதனால இதையும் பண்ணும். அதனால இது என்ன சொல்றாங்க, இந்திரிய சுகத்துக்கான காரணம் சொல்றாங்க. அதையும் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு பண்ணும் அப்படிங்கறதான். இன்னும் இருக்கு இதுல கொஞ்சம். சரி, நாளை கிளாஸ்ல பார்க்கலாம்னு நினைக்கிறத பத்தி. ஓகே. தேங்க்ஸ் ஆண்டி. ஆஹ் போன கிளாஸ் நம்ம போன கிளாஸ் அது முன்னாடி கிளாஸ்ல எனக்கு அது கொஞ்சம் மறந்து போயிடுச்சு. யோசிச்சு பார்க்க டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. அதாவது உபயோகம்க்கும் ஐ மீன் சாரி யோகம்க்கும் உபயோகம்க்கும் டிஃபரன்ஸ் வந்து மனவசன காயத்தினால செய்யறது வந்து யோகம், உபயோகம்ன்றது ஆன்மா. அதே அது ஆனா பரிமா அங்கேயும் வந்து மனவசன காயம் தான் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? உபயோகத்துக்கும் நம்மளுக்கு வந்து மனவசன காயம் தேவை இல்லையா? அதுலயும் அதையும் ஆனா இல்ல நம்மளுடைய பார்வை ஆஹ் வந்து ஆன்மா பக்கம், அதாவது எது கரெக்ட் ஐ ஆஹ் மீன். இல்ல, உபயோகம் வந்து உங்களுக்கு ஆத்மாவிலே ஏற்படுற பரிணாமம், உங்களுக்கு அதுல பரிணாமம் ஏற்படுறது, அதுல மாற்றம் ஏற்படுறது உங்களுக்கு. சோ ஆத்மாவுக்கு வந்து உங்களுக்கு மனவச்ச நீங்க வந்து உங்களுக்கு எல்லாமே செயல்படுத்துறது மூலியமா இப்போ நீங்க வந்து சரீரத்தோட இருக்கும்போது நீங்க எது பண்ணீங்கனாலுமே நீங்க வந்து சரீரம் மூலியமா தான் பண்றீங்க. திங்க் பண்றதா இருந்தாலும் சரி, செயல்படுறதா இருந்தாலும் ஆமா. சரி, எல்லாமே நீங்க சரி மனம் வச்சம் காயம் மூலியமா தான் பண்றீங்க. அப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா எல்லாமே நம்ம மன வச்ச காயத்தினால பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது நமக்கு. ஆனா நம்ம பண்றது எல்லாமே அது வந்து ஆத்மாவுடைய நேரடி இதுவே கிடையாது உங்களுக்கு. கர்மம் காரணமா ஆத்மாவில் ஏற்பட உணர்வு காரணமா நீங்க செயல்படுறீங்க மன வச்ச காயம் மூலியமா. பட் அது இது வேற. இன்னும் வந்து உபயோகம் வந்து உங்களுக்குள்ள பரிணமிக்குது, ஆத்மாக்குள்ள பரிணாமம் நடக்குதா, அந்த ஆத்ம பிரதேசத்துல ஏற்படுற அந்த பரிணாமம் வரும்போது அது உபயோகமா இருக்க முடியும். ஓகே, ஏன்னா நம்மளால அதை ஐடென்டிஃபை நம்ம பண்ண முடியும். பண்ண நம்மளுக்கு வந்து முடியும், கஷ்டம். மனசுல வந்து ஆமா, மனது மூலியமா நம்மளுக்கு வந்து இந்த ஆ, இப்போ ஒரு நல்ல பாவனை வருதுன்னா நம்ம பண்ணணும்னா அது வந்து மனசுல வர யோகமா ஆமா, இல்ல வந்து ஆமா. இந்த ஆன்மா பிரதேசத்துல வருதான்றது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியல இல்லையா? பயன்படுது. அது நீங்க வந்து மனசுல நீங்க 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 எதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்கன்னா, நான் நல்லது நினைக்கிறேன், எனக்கு நல்ல ம், ஃபீல் வருது, எல்லாமே நீங்க வந்து இந்திரிய மூலியமா நடக்கிற விஷயம் தான் உங்களால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுது உங்களால. ம், இல்லையா? ம், ம். சோ ஆத்மாவுல வந்து நம்ம மேபி வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். மேபி என்னுடைய இந்திரியத்துல வந்து எனக்கு நல்ல இது இருக்குன்னு சொன்னா, ஆத்மாவிலயும் உங்களுக்கு நல்ல இது இருக்க முடியும் அப்படிங்கறத நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனா சோ அப்படிதான் இருக்க ஆன்மா முடியும். பிரதேசத்துல வர நல்ல ஆ. யோகம், நல்ல இதுதான் வந்து அதுதான் உபயோகம். இதுல சோ இப்போ நடக்கிறது. ஆமா. அதுல அதுல வந்து ஏற்படுற பரிணாமம். அதுல ஏற்படுற பரிணாமம் தான் உங்களுக்கு அதுதான் ஆத்மாவுடைய சுபாவம். ஏன்னா, அது பிரிக்க சுபாவம். முடியாதது. ஆத்மாவுடைய பிரிக்க முடியாத சுபாவமா இருக்குது. நம்ம இதுல விட தத்துவார்த்தம் படிக்கணும். உபயோகம் லட்சணம் படிக்கணும்ல. லட்சணம். ஆ, ஆமா. ஜீவ ஓகே. லட்சணம் படிக்கும்போது உபயோக லட்சணம் படிக்கிறோம்ல. அதுதான். ஓகே, ஓகே. அதான் ஞான தர்ஷனம். ஓகே. இப்போ அதுல வந்து அதுல அசுப உபயோகம்ன்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அசுப மித்யாத்துவத்துல உபயோகத்துக்கும் இருக்கிறதுனால, மித்யாத்துவம் பண்றது. அதுக்கும் இங்க வந்து மன வசன காயத்துல யோகம் வந்து நம்ம அசுபமா வந்து இருக்கு. விவகாரத்துல சொல்ற அசுப உபயோகம், அசுப இதுங்கிறது வேற விஷயம். இங்க இவங்க பர்டிகுலரா எது சுப அசுபம் எது எடுத்துக்கிறாங்கன்னா, மித்யாத்துவமும் சமயத்துவமும் எடுத்துக்கிறாங்க. சோ அசுபங்கிறது வந்து மித்யாத்துவத்துல இருக்கிறது. சோ மித்யாத்துவத்துல இருக்குன்னா அவங்களுக்கு வந்து அங்க புரிதலே இல்லாம இருக்கும். செய்யற கிரியைக்காகட்டும், எது பண்றதுனாலும் அவங்களுக்கு வந்து இந்திரிய சம்பந்தப்பட்ட விஷயமா, அது சம்பந்தப்பட்டதா, உண்மைக்கு புறம்பானது மேல நம்பிக்கை, அது சம்பந்தப்பட்டது. இப்ப பகவானை தான் கும்பிடுறாங்க அப்படின்னா கூட அதுக்கு ஆண்டி பின்னாடி இருக்கிற கட் ஆயிடுச்சு ஆண்டி. ஹலோ. இப்போ கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு. கேள்வி கேட்ட உடனே பிரேக் ஆயிடுச்சு. என்ன சொன்னீங்க? இன்னொரு தடவை சொல்லுங்க. அதாவது அதுதான்ப்பா. அந்த அசுப யோகத்துக்கும் இந்த அசுப உபயோகத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றது எனக்கு கொஞ்சம் சரியா புரியல. அசுப உபயோகம் வந்து நம்ம ஜென்ரலா பேசுறது. நான் வந்து ஒரு இன்னொருத்தருக்கு தப்பா நினைச்சேன், கெட்டதா நினைச்சேன், அதெல்லாம் அசுப பாவம் அப்படிங்கிற மாதிரி நம்ம விவகாரத்துல சொல்றது ம். விஷயம் வேற. இவங்க அசுப உபயோகம்னு சொல்றது உங்களுக்கு பூரா பூரா உங்களுக்கு மித்யாத்துவ தன்மைக்காக அந்த அந்த ஆங்கிள் வர்றது அது. சோ நீங்க ம். மித்யாத்துவ தன்மை கிரியை என்னமோ இந்த கிரியை பண்ணுவாங்க. அந்தரங்கத்துல என்ன ம். இருக்கும் அவங்களுக்கு, இது காரணம் ம். இல்ல, அவங்களுக்கு பகவானை பத்தியும் தெரியாது, சமயத்துவமும் கிடையாது அவங்களுக்கு. சோ அந்த ம். நம்பிக்கையோ அந்த தத்வாத்த சித்தானம்லாம் அவங்க கிட்ட அந்த நம்பிக்கையோ, பகவான் வந்து என்ன மாதிரி குணத்தினால நம்ம பகவானை கும்பிடுறோம் அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு அதை கிளாசிஃபை பண்ணி அந்த பகவான் மேல பக்திங்கிறதுலாம் அவங்களுக்கு இருக்காது. சோ இப்ப தேவர்கள் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேவத்தனுடைய பரிவாரத்தோட எல்லா பகவானை கும்பிட போறாங்கன்னா, சமயக் திருஷ்டி ஜீவன் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க பகவான் வந்து பகவானா பார்ப்பாங்க. சோ கூட போறவங்க எல்லாருக்குமே அது மாதிரி சமயக் திருஷ்டியா இருக்க முடியாது. மித்யா திருஷ்டி அவங்க எல்லாம் வெறும் குல தெய்வமா பார்ப்பாங்க. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுளுங்கிற இது இருக்கும். ஒரு மத்தவங்க எல்லாம் இது பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு பக்தி தான் இருக்குமே தவிர, சோ அந்த பக்தி மூலியமா அவங்க அடையறதும் என்ன நினைப்பாங்க, தனக்கு இந்த மாதிரி ஒரு புகழ் கிடைக்கணும், இல்ல எனக்கு இந்திரிய சுகம் கிடைக்கணும், இல்ல சம்சார சுகம் கிடைக்கணும். சோ அந்த மாதிரி விருப்பம்லாம் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். அது மித்யாத்தோட சேர்ந்த மாதிரி இருக்கும் அது அசுப யோகம். நம்ம ஜென்ரலா பேசுற அந்த அசுபங்கிறது வந்து இது வந்து விவகாரத்துல பேசுற விஷயம். உங்களுக்கு நான் ஒருத்தருக்கு கெடுதல் நினைச்சிட்டேன், இதை தப்பா நினைச்சிட்டேன். சோ அந்த இங்க வந்து மீன் பண்றது வந்து டோட்டலி உங்களுக்கு மித்யாத்துவத்தை பேஸ் பண்ணி பண்ற விஷயத்துல வர்றது. இங்க அசுப உபயோகமும் சுப உபயோகமும் பண்ணும்போது சமயத்துவத்துக்கும் மித்யாத்துவத்தையும் பேஸ் பண்ணி வர்றது உங்களுக்கு இதுல.
அதுதான். சோ அது ஆத்ம பரிணாமத்துல ஏற்படுற விஷயம் அது உங்களுக்கு. நம்ம ஜென்ரலா பேசுற இந்த சுப உபயோகங்கிறது, நான் நல்லது பண்ணேன், அவங்களுக்கு நல்லது பண்றேன் அப்படின்னா, சோ அவங்க நல்லது 4 பேருக்கு நல்லது ஒரு ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறது நம்ம நல்ல பரிணாமம் நல்ல சுபபாவம் சொல்றோம் நம்ம ஆக்சுவலா. சோ அந்த சுபபாவம் போது இருக்குது அப்படின்னா கூட, அந்த உயிருக்குள்ள வந்து மித்யாத்துவம் இருக்கா, சமயத்துவம் இருக்கான்றத பொறுத்து தான் அது வந்து அசுப உபயோகியா இல்ல சுப உபயோகியா அப்படிங்கறத நீங்க சொல்ல முடியும். வெளியில நீங்க அந்த கிரியெல்லாம் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுது, அதெல்லாம் பண்ணுச்சு அப்படின்னா கூட அது மித்யாதிஷிஜீவனும் அந்த மாதிரி பண்ண போகுது, எல்லாருக்கும் பண்ண போகுது உபயோகம், அந்த மாதிரி ஹெல்ப் பண்றதெல்லாம் பார்க்க முடியும் உங்களால. அது உள்ள இருக்க உபயோகம் மித்யாத்துவத்துக்கும் அந்த சமயத்துவத்துக்குமான அந்த விஷயம் இருக்கு. அது என்ன என்ன எதிர்பார்க்குது, அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அக பரிணாமம் என்ன இருக்கோ அதை ஒட்டிதான் உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் பேசுறதெல்லாம். அதுதான் நிறைய நமக்கு வந்து நம்ம வெளியில பேசுறது நம்ம மனசளவுல நினைக்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். நம்மளுடைய விசாரம் பூரா மனசுல என்ன நினைக்கிறோம், நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லாமே மன சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இருக்கும். நமக்கு ஆத்ம சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து நமக்கு நேரடியா நம்மளால இப்ப வந்து உடம்போட இருக்கு, அது உடம்போட இருந்தா கூட சொல்லுங்க பாத்தீங்கன்னா, அது குணஸ்தானம் மேல போக போகதான் உங்களுக்கு வந்து ஆத்ம சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கே உங்களால பிரிச்சே பார்த்து உங்களுக்கு அதுல இது பண்றதெல்லாம் அப்புறம் தான் பண்ண முடியும். இப்ப நீங்க டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்திரிய சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இப்ப நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதான். இங்க அவங்க சொல்றது வந்து சுப உபயோகத்துல அசுப உபயோகத்துல இருக்கிறது அப்படின்னு சொன்னா, நீங்க டைரக்டா நீங்க வந்து என்ன எடுத்துக்க முடியும்னா, நம்ம சமீத்துவத்துல இருக்கிறதுக்கான முயற்சியும் மித்யாத்துவத்துல இருந்து விலகிறதுக்கான முயற்சியும் அந்த மாதிரி முயற்சியா நீங்க பிராக்டிக்கலா பண்ணும்போது பாத்துக்கலாம். அதே மாதிரி பகவான பக்தி பண்றதாகட்டும், அவருடைய குணத்துக்காக பக்தி பண்றதா இருக்கணுமே தவிர, நமக்கு வந்து ஒரு புகழுக்காகவோ இல்ல இந்த சம்சார சம்பந்தப்பட்ட விஷயங்களை அடையிறதுக்காகவோ அந்த விஷயம் இல்லாம இருக்கணும். ஆனா நீங்க எப்பவுமே சுத்த உபயோகத்துக்கு போகணும் அப்படின்னா கூட, முதல்ல நீங்க இங்க பகவான் மூலியமா நீங்க இந்த சுப உபயோகம் மூலியமா கற்ற புண்ணிய கர்ம காரணமா தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் உங்களுக்கு வந்து அந்த ஆத்ம அனுபவம் பண்றதுக்கான நிலைமையை உங்களால அடைய முடியும். முதல்ல இங்க பகவான் நீங்க முதல்ல அனுபவம் பண்றதுக்கான பிராக்டிக்கலா நீங்க வந்தீங்க அப்படின்னா தான் சமயத்தோட பண்ணும் பொழுது, அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு அதையும் விட்டுட்டு அப்புறம் ஆத்ம அனுபவம் பண்ணும்போது உங்களுக்கு சுத்த உபயோகம் பண்ண முடியும் அப்படிங்கறதுதான். சுத்த உபயோகம் பண்ணாதான் உங்களுக்கு வந்து மோட்சம் போக முடியும் அப்படிங்கறதான். சோ அதுலயும் வந்து எந்த இதுவும் கிடையாது. கண்டிப்பா சுத்த உபயோகம் பண்ணாதான் போக முடியும். சோ அது வரைக்கும் அவங்களாம் என்ன சொல்றாங்க, நீங்க சுப உபயோகம் மித்யா திசையும் இதை பண்றான், சமய திசையும் இதை பண்றான் அப்படிங்கப்ப நீங்க ஏன் பண்றீங்க, நீங்க சுத்த உபயோகத்தை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, உங்களால சம்சார நிலையில இருக்கும்போது சுத்த உபயோகம் பண்ண முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை. சோ அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க. நான் சுத்தத்துல இருக்கேன் சுத்தத்துல இருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப வந்து சுபத்தையும் விட்டுறாங்க. அப்ப அது சுத்தத்துல இருக்கேன்ற அவங்க சொல்றாங்க. ஆனா உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க அசுபத்துலதான் இருக்காங்க. சோ அந்த சுப அசுபம் எதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிராக்டிக்கலான்னு பார்த்தோம்னு சொன்னா, சம்சார லைஃப் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சுகத்தோடையோ இல்ல துக்கத்தோடையோ இருக்கிறதுக்கான காரணமா அது இருக்கும். சோ முதல் பேசிக்கலா நீங்க வெளிப்படையா பார்க்கக்கூடிய பலன் சொன்னா, இந்த சுபக்கிரியை மூலியமா உங்களுக்கு வந்து சுப பலன் தான் உங்களால பார்க்க முடியும். அது மூலியமா நடக்கிற அகத்துல நடக்கிற கர்ம நிர்ஜரையோ இல்ல உங்களுக்கு வந்து அது காரணமா உங்களுக்கு மோட்ச மார்க்கத்துக்கு போகக்கூடியதுக்கான அடுத்த கட்ட நகர்வுக்கான அந்த நிர்கந்த தன்மை, அந்த வைராகிய தன்மை ஏற்படுறதுக்கு அந்த மாதிரி பாவனைகள்லாம் உள்ளுக்குள்ள ஏற்படுறதுக்கெல்லாம் எது காரணமாகும்னா இந்த சுபக்கிரியை தான் உங்களுக்கு அந்தரங்கத்துல அதுதான் உங்களுக்கு காரணமா அமைய முடியும் அப்படின்னு. சோ வெளிப்படையா பார்க்கும்போது இந்த சுபக்கிரியை வந்து உங்களுக்கு புண்ணிய பந்தத்துக்கு சம்சார சுகத்துக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட, உள்ளுக்குள்ள இந்த விஷயமும் நடக்குது அப்படிங்கறதுதான். நீங்க சுப உபயோகத்துல அந்த சுபக்கிரியைகளை அந்த மாதிரி பாவனைகளோட பக்தியோட நீங்க பண்ணும்போது அது அதுக்குமே உங்களுக்கு காரணமா இருக்கு அப்படிங்கறதுதான். சோ உங்களுடைய இலக்கும் லட்சியமும் உங்களுக்கு அதை நோக்கி இருந்ததுன்னா தான் நீங்க மோட்ச மார்க்கத்துக்கும் போக முடியும் அப்படிங்கறதுதான். சோ இந்த சுப கிரியை கூட உங்களுக்கு நீங்க என்ன பாவனையோட பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்துதான். அது மித்தியாத்தோட பண்ணணும்னு சொன்னா திருப்பி திருப்பி சம்சாரத்துல சுத்திட்டு இருக்கணும் அப்படிங்கறதுதான். அதுதான். ஓகே, தேங்க்ஸ். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். சமய தர்ஷனம் எல்லாருக்கும்.